இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு சாண்டா. இது ஒரு காமெடி ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு சீரிஸ். பிளஸ் கதை என்னன்னு பார்த்தா பேர்ல இருக்கிற அதே விஷயம் தான். இது ஒரு சாண்டா கிளாஸ் கதை. ஆனா ரெகுலரான நீங்க பார்த்த சாண்டா கிளாஸ் கதை இது கிடையாது. பயங்கர டிஃப்ரெண்டா அதே நேரத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ். ஆகையால் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ ஒரு 5K லைக் டார்கெட் வைப்போம். என்னப்பா லைக்லாம் போட்டிங்களா? சரி, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ் உப்பு வாங்க நம்ம வீடியோ கஃபணும். கதையோட ஆரம்பத்தில் ஷியோரிங்கிற ஒரு பொண்ணு கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பையனை கிளாஸ் ரூமில் வச்சு போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஏண்டி இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், கிளாஸ் லீடர்ஸ். காலங்காத்தால் நேரமாக வந்துட்டு கிளாஸ் ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தா திடீர்னு ஏன் கத்தி எடுத்து கொலை பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரே அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அப்போ சரியான நேரத்தில் வேற ஒரு புள்ள கிளாஸ்க்குள்ளே வருவாளா. ஸோ அவள் வந்தங்காட்டி ஹீரோ தப்பிச்சான். இருந்தாலும் அந்த ஷியோரி ஹீரோ கிட்ட சாயந்தரத்துக்குள்ளே என் கண்ணில் சிக்கின செத்தடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்லாம் போய்கிட்டு இருக்குமா. கிளாஸுக்கு நடுவில் ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும். மேபி இந்த ஷியோரிங்கிற புள்ள எதுக்கு என்ன கொலை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு வேலை அவ சொன்னதுல வேற ஏதாவது ஒரு உள்ளர்த்த இது இருக்குமோ. அவளுக்கும் எனக்கும் 14 வயசு தான் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்தா இந்த டைம்ல தான் காதல்லாம் மலர ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு என் மேல லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ. ஒரு சில மாதங்களா தான் நானும் அவளும் இந்த கிளாஸ் லீடர் பொசிஷன்ல இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அவ சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. மேபி அவ பயங்கர ஷை டைப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளோட ஃபீலிங்ஸை ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாம கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றாளோங்கிற மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் பிடி பீரியட் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா. ஏண்டா சாம்புமா, உன எந்த ஊர்ல உனக்கு கத்தி எடுத்துட்டு வந்து லவ் ப்ரொபோசல் எல்லாம் பண்றாங்க, நீ கம்முன்னு இரு சரியா. அந்த ஷியோரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு புள்ள இருந்தால ஓனோ அப்படின்னு, அவ இறந்து போனதுல இருந்து அந்த ஷியோரி வித்தியாசமா தான் பிஹேவ் பண்றா. அவளுக்கு மேபி ஏதாவது மண்டை குளர் கீதி இருந்திருக்க போகுது. ஸோ அதனால அவகிட்ட கொஞ்சம் பார்த்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுதான் உன் உசுருக்கு ஆபத்துங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் கிளாஸ் பசங்க எல்லாருமே ஜாகிங் போய்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் பேசிட்டு தான் வருவாங்களா. என்னடே நாங்கெல்லாம் ஸ்வெட்டர் போட்டிருந்திருக்கோம், இன்னைக்கு டிசம்பர் 25 வேற, கிறிஸ்மஸ் டைம், இந்த அளவுக்கு குளிருது, ஏன்டா ஏதாவது ஸ்வெட்டர் ஜாக்கெட் மாதிரிலாம் போட்டு வந்திருக்க வேண்டியதாடான்னு கேட்டா அவ்வளவு ஒன்றும் குளிர்ற மாதிரி தெரியல. எந்த ஹீரோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனா அப்போ சடனா ஒரு ஸ்னோ ஃபிளேக் ஒன்று விழுக ஆரம்பிக்கும். பனிங்கிறது பொழிய ஆரம்பிக்க ஹீரோவும் அங்க நின்றுட்டு இருக்கிற ஷியோரியை கிராஸ் பண்ணும்போது அவனோட செஸ்ட்ல ஒரு ஷார்ப்பான பெயின் அவனால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏ மாமி என்னடா ஓவரா குளிர்தாடான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் ஜாக்கெட்டை கழட்டி போட்டு விடலான்னு இருந்தா இல்ல அதை மேல போட்டுறாதன்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்க செய்யறான். இருந்தாலும் அவன் நெஞ்சில் இப்படி ஒரு பெயின் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும்ல. முன்னாடியே தான் இந்த ஷியோரி நின்னுகிட்டு இருக்கிறாளா. ஒருவேளை இவளை நான் ஆழ்ந்து காதலிக்கிறேன் போல. ஸோ அதனால தான் இவளை பார்க்கும்போது என் நெஞ்சில வலிக்குதுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் காலையில கத்தி எடுத்து கொலை பண்ண பார்த்திருந்தும் அந்த பிள்ளைகிட்ட ஹீரோ தனியா பேசுறதுக்காக போய் உட்கார்ந்து வந்திருப்பானா. உன்னோட எரேசர் எனக்கு கொடுன்னு கேட்கும்போது ஹீரோ மறுவாரத்தையே பேசாம அவனோட எரேசர் எடுத்து கொடுக்க போக அந்த ஷியோரி கேப்பா, காலையில தான் உன்னை கத்தி எடுத்துட்டு கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ண, அப்படி இருந்தும் இப்போ நான் உங்ககிட்ட உதவி கேட்கறங்கிறங்காட்டி நீ அதை எனக்கு பண்றேன்னா ஏன் நீ சாண்டா கிளாஸோட வம்சாவளிங்கிறங்காட்டி தான் அதை பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஹீரோவோட இந்த கைண்ட்னஸ் மட்டும் அவளை சந்தேகிக்க வைக்கல. இந்த ஸ்கூலோட ட்ராக் சூட் இருக்கும்ல, அந்த ஜாக்கெட் அதெல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். ஆனா அதை நீ போட மாட்டேங்கிற, ஏன் நீ அதை போட்டீங்கன்னா உன்னோட ஐடென்டிட்டி வெளியில வந்துடும் பயப்படுற இடம்னு கேட்கும்போது நான் புல்லா என்ன பிராண்ட்ல வாங்கி சரக்கு அடிச்சா இப்படி உளறிட்டு இருக்கிறியங்கிற மாதிரி ஹீரோட ரியாக்ஷன் இருக்கும். ஓ அப்படியே சரி, அந்த எரேசரை என்கிட்ட கொடுன்னு கேட்கும்போது ஹீரோ அந்த எரேசரை அவளோட கையில வச்ச உடனே திருப்பி ஹீரோட நெஞ்சில ஒரு ஷார்ப்பான பெயின்ங்கிறது ஏற்படுது. ஸோ கிறிஸ்மஸ் டைம்ல கரெக்டா பனி பொழிஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல நீ உதவி பண்றதுங்கிறது அதுதான் உன்னோட சாபம். ஆனா இந்த ஒரு சாபத்தை பிரேக் பண்ண முடியும், அப்பதான் என்னோட தியரி கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அவ ஒரு ரெட் கலர் சொக்கா எடுத்து ஹீரோ மேல போட்டு விடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாளா. ஆனா ஹீரோ அதுல இருந்து டாஜ் ஆயிட்டு இருப்பான். எனக்கு சிவப்பு சொக்கானா பிடிக்காது, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு ஓடினாலுமே சரி சொக்காவை மேல போட முடியலனா உன் சொக்காவை சிவப்பாகிறது எனக்கு ஒரு வழி தெரியலன்னு ஒரு கத்தி எடுத்து அப்படியே நெஞ்சில இறக்கி விட்டுருவா. அவள்தான் பொல பொல பொலன்னு ரத்தம் வந்து ஹீரோவோட சட்டை சிவப்பு கலர்ல மாறுது. பிளஸ் ஹீரோ அந்த இடத்துல இறந்து போறான். ஆனால் ஹீரோவை அப்படி மட்டை பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஷியோரிக்கு ஒரு துளி வருத்தம் கூட கிடையாது. அதுக்கு பதிலாக அவளோட ஃப்ரெண்ட் அந்த ஓனோங்கிற புள்ள இறந்து போயிருந்திருப்பாள். அவள் அவுட் ரைட்டாக செத்துருக்க மாட்டா, ரேதர் காணாம போயிருந்திருப்பான். ஸோ அப்படி காணாம போன பிள்ளைய ஒரு 6 மாசம் தேடி பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறந்துட்டாங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஓனோ இறந்து போயிருந்திருப்பா அப்படின்னு இந்த ஷியோரி புள்ள நம்பல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷியோரிக்கு இதை ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அந்த ஓனோ தான். அவன் மட்டும்தான் ஷியோரி பயங்கர ஹைட்டா இருக்கிறா, ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கிறா, யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு இருந்தாலுமே ஸ்டில் ஷியோரி கிட்ட நட்பு பாராட்டினது, நல்ல விதமா பழகுனது அது எல்லாமே அந்த ஓனோங்கிற புள்ள தான். ஸோ அதனால தான் அவளை காப்பாற்றணுங்கிறங்காட்டி இந்த இடத்துல ஹீரோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிந்திருப்பாளா. ஆனால் ஹீரோட பாடியில் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்க, டே எந்தரா உன்னை நம்பி தாண்டா எவ்வளோ பிளான் வச்சிருந்திருக்கேன், கொலகாரி ஆக்கிடாதரா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனால் அப்போ ஹீரோ கிட்ட இருந்த ஒரு பெரிய அதிர்வுங்கிறது ஏற்படுது. ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்போட அந்த சாண்டா கிளாஸோட ஹா 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 அப்படிங்கிற சிரிப்போட
ஹீரோவோட பாடிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஹீரோ ஒரு வயசான ஒரு சாண்டா கிளாஸ் அந்த இடத்துல மாறி நிக்கிறான். அண்ட் ஹீரோ ஒரு சாண்டாவா மாறிக்காங்கிறத பார்த்த உடனே ஷியோரிக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. நீதான்ப்பா என் இறுதி நம்பிக்கைங்கிற மாதிரி அப்படியே கண் கலங்க பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். இந்த சாண்டா கிளாஸ் வம்சாவளியில பிறந்து தொலைஞ்சிட்டேன். சரி, என் மேல ஒரு கர்ஸ், ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு, அதனால என்னால பவர்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சா, நீ எப்படி புள்ள அந்த கர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அது எதுக்குமே அங்க அந்த ஷியோரி பதில் சொல்ற நிலைமையிலேயே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோவிய ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோ பையன் என்னதான் ஒரு 14 வயசு பையனா இருந்திருந்தாலும் அவனுக்குள்ள அந்த சாண்டாவோட உள்ளுணர்வுங்கிறது இருக்கு. சோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களா தான் பார்ப்பான். அவனோட வயசே ஒரு குழந்தை வயசா இருந்தாலும் அவன் குழந்தையா தான் பார்ப்பான். ஆகையால் இப்போ இந்த குழந்தை தனக்கு முன்னாடி நிக்கிற இந்த ஷியோரிங்கிற இந்த ஒரு குழந்தையோட முகத்துல சந்தோஷத்தை வர வைக்கணும்னு, கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, அதை நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி அளிக்கிறானா. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு பீன்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பான், ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி. அதை சாப்பிட்ட உடனே அவனோட பாடி திருப்பியும் நார்மல் ஆயிரும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில அதான் நேத்து ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்றங்கிற பேர்ல கிளாஸை உடச்சு விட்டான்ல. ஸோ ஆகையால் இப்போ அவங்களுக்கு டெம்பரரியா அவங்க ஸ்கூலோட சயின்ஸ் லேப் வந்து ஒரு கிளாஸ் ரூமா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஷியோரியும் ஹீரோவும் அங்க ஒன்னாதான் கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்களா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஏ புள்ள, நான் நேத்து ஏதோ ஒரு ஃப்ளோர்ல ப்ராமிஸ் இது மேக் பண்ணியிருப்பேனா, அதுக்குன்னு என்னால் அந்த ப்ராமிஸ் எல்லாம் கீப் அப் பண்ண முடியும்னு கிடையாது. எனக்குள்ள உள்ளுணர்வா அந்த சாண்டா கிளாஸ் பவர் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்குன்னு அதை எப்படி பயன்படுத்துறது, இல்ல அந்த பவர் வந்து எவ்வளவு பயன்படுத்த முடியும் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னா, அதுக்கு ஷியோரி, அதை பத்தி உனக்கு எதுக்கு கவலை, உனக்கு நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன டெஸ்ட்னு பார்த்தா, இந்த கிளாஸ் ரூம்ல உன்னை என்னை தவிர ஒரு 22 பசங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ 22 பேரோட உயிரை நீ காப்பாற்ற போற. ஏன்னா இந்த கிளாஸ் ரூம்ல நான் ஒரு பாம் செட்டப் பண்ணிருக்கிறேன் பாலா. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இருந்தாலும் ஏற்கனவே கத்தியால தன்னை குத்துறக்கு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாத ஒருத்தி, அதனால எப்படியும் பாம்பல வைக்கிற மாதிரியான ஒரு ஆள் தானு எந்திரிச்சு கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் வார்ன் பண்ண ட்ரை பண்ணுவானா. இந்த கிளாஸ் ரூம்ல பாம் இருக்குங்கிற மாதிரி. ஆனா டீச்சர்லாம், தம்பி சும்மா உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கிளாஸ்ல இருக்கிற மத்த சில பசங்க, ஏ சாண்டா, டெஸ்ட்டுக்கு இது படிக்கலன்னு சொல்றா, இதுக்கிட்ட பாம் வச்சிருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்றங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கலாய்க்கிறதையுமே ஹீரோ சீரியஸா எடுத்துக்கல. பின்ன பாம் வச்சிருக்குன்னு சொன்னா எவன் தான் நம்புவான்னு சிறிது நேரம் அவன் ஆழ்ந்து சிந்திக்கும் போது, வேற வழி இல்ல, எங்கேயாவது பாம்பு அடிச்சு எல்லாரும் செத்துற போறாங்கன்னு அங்க இருக்கிற அந்த ரெட் கலர் கோட்டை எடுத்து அந்த இடத்துல அவன் ஒரு சாண்டா கிளாஸா மாறினவனும் ஷியோரியை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நான் ஒரு கடத்தல்காரன், அதனால போய் ஒரு 100 கோடி ரூபா எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா அந்த ஷியோரி பிள்ளைய நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிடுறான். ஏன் ஷியோரியை மட்டும் அனுப்பலன்னு பார்த்தா, ஆக்சுவலி ஷியோரி கிட்ட தான் அந்த பாம்புங்கிறது இருக்கும். என்னடி இடுப்புல பாம்பு கட்டிலாம் சுத்தி திரியிற, டைமர் வர ஓடுது, அப்ப நீ ஜோக் பண்ணலையான்னு ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா. அவங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அதான் டைமர் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, அடுத்த செகண்டே அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. கம்ப்ளீட்டா அந்த ஒரு ரூமே காலி. இருந்தாலும் ஷியோரிக்கு எதுவும் ஆகல. அவங்க ஒரு டெஸ்க்கு கடியில ஒளிஞ்சிருந்திருப்பா. அப்ப பாம்பு என்னாச்சுடான்னு பார்த்தா, அதை நம்ம ஹீரோ பிடிச்சிருந்திருப்பான். ஹீரோ பிடிக்காம அந்த பாம்பு மட்டும் வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பில்டிங்கே பாதி காலி ஆயிருந்திருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல். ஆனா அந்த மொத்த ஹீட்டையும் தாங்கிக்கிட்டு அங்க ஹீரோ நின்னுகிட்டு இருப்பான். இதை பார்க்கும்போது ஷியோரிக்கு நம்பிக்கை வந்துடும். ரைட்டு, கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்டான அந்த ஓனோவை காப்பாத்திரலாம் அப்படின்னு அவன் நினைப்பா. ஆனா இப்போ கிளாஸ் ரூம்ல நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அமாயா அப்படிங்கிற ஒரு பையன் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஷியோரி ஹீரோவோட ஹாஸ்டல் ரூமுக்கே வந்துருப்பாலாம். ஸோ அவள் ஹாஸ்டல் ரூமை பார்த்துட்டு அங்கிருந்து போன உடனே இருக்கிற பசங்க எல்லாரும், டே அந்த புள்ள எதுக்குடா இங்கே வந்துட்டு போகுது, எதுக்குடா உன்னெல்லாம் பார்க்க வருதுன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி அப்படியே கழுத்து நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அங்கே பெட்டில் ஒருத்தன் புக்கை படிச்சுட்டு இருக்கிறான்ல, அவன் பேரு தான் அமையா, அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்காக பசங்க எல்லாருமே ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோ அவனோட நண்பர்களை பற்றி, இந்த ரூம்மேட்ஸை பற்றி பேசிக்கிட்டு வந்தவனும் சாப்பிட்றதுக்காக அங்கே டேபிளில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதும் ஹீரோ வந்து என்னதான் பார்க்கறக்கு வெளி தோற்றத்தில் ஒரு 14 வயசு பையனாக இருந்தாலும் மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சாண்டா. வயசான ஒருத்தன்னு சொல்ல முடியாது, அவனை சாண்டான்னு சொல்லலாம். ஒரு சாண்டா மைண்ட் செட் இருக்கிற காரணத்தால அப்படியே பசங்களை ரசிச்சுட்டு வந்திருப்பானா. என்னடா அவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி பசங்களுக்குலாம் லைட்டாக ஹீரோ மேலே சந்தேகம் வருது. ஆனால் அதை தாண்டியும் பசங்களுக்கு ஏண்டாடி உன்னை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு ஒரு கேஷுவல் வியரில் எப்படா வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பானுங்களா. ஹீரோக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவனோட மைண்டை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். ஆமாம், அவள் கேஷுவல் வியரில் தான் வந்தா. ஆனால் அப்படி அவள் வந்தது ஹீரோக்கு ஒன்றும் அட்ராக்டிவாக இருந்திருக்காது. ரேதர் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு குழந்தை. ஏன்னா அவளுக்கும் வெறும் 14 வயசு தான். ஹீரோவோட சாண்டா மென்டாலிட்டி அவளை குழந்தையா தான் பார்த்துருக்கும். அவ்வளோதான். இதை ரியலைஸ் பண்ண ஹீரோ அதுக்கப்புறம் ரூம்ல வந்து உட்காந்தவன், முடிஞ்சு போ, இப்போதான் என் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் காதல் மலர்ந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன இந்த சாண்டா புத்தி என்னை வந்து அவளை குழந்தையா பார்க்க சொல்லுதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பானா. ஆனால் அப்போ ஹீரோவோட ரூம்மேட் ஆனா அந்த அமாயாங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் உள்ள வந்துட்டு, என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறானுங்கன்னு ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டே, கவலைப்படாத, அவனுங்களா சின்ன பசங்க, வேற எவ்வளோ யோசிக்க முடியும். ஆனால் நம்ம
நம்ம எல்லாருமே இப்போ வளர்ற ஸ்டேஜ்ல தானே இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் உனக்கும் ஒரு சின்ன மெச்சூரிட்டி லெவல் டிஃபரன்ஸ் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அதை நினைச்சலாம் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லக்குள்ள பரவாயில்ல அட்லீஸ்ட் இவனாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டானேன்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க அவனுக்கு நன்றி சொன்னா அவன் எனக்கு நீ யாருன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஸ்டன்கன் வச்சு ஷாக் கொடுத்துட்றான். கட் பண்ணா ஹீரோ மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். அவன் மேல அந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டப்பட்ட காரணத்தால ஹீரோ அவனோட சாண்டா உருவத்துக்கு வந்துட்டானா. நேற்று ஷியோரி கொண்டு வந்து அந்த பாம்பு வெடிச்ச காரணத்தால சயின்ஸ் லேப் வெடிச்சிருந்திருக்கும்ல. ஸோ அந்த லேப்ல தான் கொண்டு வந்து ஹீரோ அண்ட் ஷியோரி 2 பேரையுமே கட்டி போட்டிருந்திருக்கான். கண்ணு முறையே நின்றுகிட்டு இருக்கிற அமாயாகட்டையும் உனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஹீரோ ஷாக்கா கேட்கும்போது அவளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் நீ வெளியில போக சொல்லி மிரட்டின. எல்லாரும் போனது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. அப்படின்னா நீ எங்களை என்னடா பண்ண போறேன்னு ஹீரோ வாயை திறந்து ஒரு கேள்வியை கேட்டுருவான். ஆனா கேட்டதுக்கு அப்புறமும் அவனோட மைண்ட்ல ஒருவேளை எங்களை கொண்டு போய் எங்கேயாவது விற்க போறானோ அப்படிங்கிற ஒரு தாட்டுமே ஓடும். ஏன் விற்க போறான் அப்படின்னு ரொம்ப மொக்கையான ஒரு விஷயத்த யோசிக்கிறான் அப்படின்னா ஹீரோ சின்ன பையன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட மனசு வந்து சாண்டாவா இருக்கலாம், இருந்தாலும் ஹீரோ ஒரு சின்ன பையன் தான். அதெல்லாம் இருக்கட்டும், அமையா எதுக்கு இதெல்லாம் பண்றான் அப்படின்னு பார்த்தா சும்மா ஃபன்காக தான். அப்படியே ஜாலியா சேர்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஜப்பான்ல இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி ஒரு 14 வயசு பையன் கொலை பண்ணா கூட அவனுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மி தெரியுமா. அதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு, ஆனா அதை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு உங்க 2 பேரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது எனக்கு ஜாலியா இருக்கு. வேணும்னா நீங்க 2 பேரும் மாறி மாறி உமா கொடுத்துங்களேன், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டுறேன்னு சொன்னா ஹீரோ கட் அண்ட் ரைட்டா முடியாதுன்னு சொல்லிடுவான். நாட் பிகாஸ் அவன் வந்து ஒரு 14 வயசு பையன் அப்படிங்கிறங்காட்டி கிடையாது, ரேதர் அவன் ஒரு சாண்டா. நான் ஒரு சாண்டாவா இருக்கிறேன்னா அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு டிக்னிட்டி அவனை தடுக்கும். ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கும் போது ஹீரோவோட மைண்ட்ல சின்ன பசங்களை காயப்படுத்தக்கூடாது, சின்ன பசங்களை சந்தோஷமாக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த சின்ன பசங்க நல்லவங்களா இருந்தா மட்டும்தான், திமிரு பிடிச்சு வாழா இருக்கிற பசங்களுக்கெல்லாம் 4 அடி போட்டாதான் சரியா வரும்னு சாண்டா கிளாஸ் அவனோட காலில் இந்த ஸ்கீயிங் பண்றதுக்கான அந்த போர்டு இருக்கும்ல அது ஸ்டீல்ல வர வச்சு தப்பிக்கிறானா. அது சும்மா ஏதோ ஷோக்காகலாம் இல்ல, அது உண்மையாலுமே அங்க தரையே பேத்தெடுக்கிற அளவுக்கு பயங்கர டேமேஜஸை ஏற்படுத்துது. அது ஹீரோக்கே அதிர்ச்சி, தோடா இப்படிப்பட்ட பவர்லாம் நமக்கு இருக்கான்னு. ஆனா அம்மாயா அதை பார்த்தெல்லாம் பயப்படல. ரேதர் எப்படி நீ ஒரு சாண்டா கிளாஸ் தானே, சின்ன பசங்களை எப்படியே காயப்படுத்துவ அப்படின்னு சொல்லி செம்ம திமிரா இருப்பான். ஹீரோக்கும் கேள்வி இருக்கும், ஆமா இல்ல சாண்டா கிளாஸ் கொலை பண்ண மாட்டான், அப்படி இருக்கும்போது லிட்ரலி ஒரு மர்டர் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு வெப்பன் எதுக்கு என் காலில் இருக்க போகுதுன்னு ஷாக் ஆக. ஆனா அப்ப சடனா அந்த ரூம்குள்ள ஒருத்தன் வரான். நீ வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவனை பார்த்தோன்னே ஹீரோ போயிட்டு அங்க தனியா ஒளிஞ்சுக்கிறானா. இப்போதைக்கு அந்த ஹெட் மாஸ்டர் இந்த அமாயா பையனை மட்டும் தான் பார்த்து இருந்திருப்பான். என்னடா இந்த கிளாஸ் ரூம் வந்து லைக் டேமேஜ் ஆயிருந்திருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உன்ன மாதிரியான குட்டியா அழகா இருக்கிற பசங்க எல்லாம் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு தேவையில்லாம உன்னோட உடல்ல காயப்படுத்திக்க போற அப்படின்லாம் சொல்லி பயங்கர கேஷுவலா பேசுற மாதிரி இருக்கும். அப்பதான் அவனோட கையை காட்டுறாங்க, அப்படியே சுருக்கங்கள்லாம் அவ்வளோ இருக்கும். ஹீரோவும் ஷியோரியோட வாயை பத்திட்டு ஓரமா ஒளிஞ்சிருந்திருப்பான்ல, அவனுக்குமே இந்த அகாடமியோட ஹெட் மாஸ்டர் இவன் தான். ஸோ ஆப்வியஸா தெரியும் 92 வயசான கிழடான ஒரு கைகள். ஆனா அந்த கிழட்டு கைகள் தான் இந்த அகாடமியை கைக்குள்ள வச்சிருந்திருக்கு. எதிர்கால ஜப்பானை முழுக்கவுமே இந்த ஸ்கூல்ல இருந்து வர பசங்க தான் மொத்தமா ரூல் பண்ண போறாங்க. இந்த அகாடமியில படிக்கிற எந்த பசங்களுக்கும் எந்த ஒரு ட்ராமாவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு குழந்தைங்களை பயங்கரமா பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த அகாடமியை இந்த ஆள் நடத்திட்டு இருக்கிறான். இப்போ அந்த ஹெட் மாஸ்டர் அந்த அம்மையாங்கிற பையன்கிட்ட, ஓகே நீ பாக்குறதுக்கு ஏதோ வருத்தப்படுற மாதிரி இருக்கே, ஒருவேளை எதையாவது பார்த்து நீ பயந்துட்டியா, உனக்கு ஏதாவது ட்ராமா இது ஃபேஸ் ஆயிருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அந்த அம்மாயாவை பயங்கரமா பயமுறுத்தி, வா 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 உன் ஃபேஸ்ல இந்த அளவுக்கு பயப்படுற மாதிரியான ரியாக்ஷன்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா உன்னை செமி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அங்கிருந்து இழுத்துட்டு போக, இதையெல்லாம் கேட்ட ஷியோரிக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆஹா, அந்த செமி பேஸ்மெண்ட்டுங்கிற விஷயம் அது வெறும் கட்டுக்காதன்னு நினைச்சேன், உண்மையிலே இருக்கா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகுறா. அந்த ஹெட் மாஸ்டர் செமி பேஸ்மெண்ட்டுக்கு அந்த அம்மையாவை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ அந்த பையனை காப்பாத்துறதுக்காக செவரை உடைச்சுக்கிட்டு ஹீரோ என்ட்ரி கொடுக்க, ஹீரோவை பார்த்து அந்த ஹெட் மாஸ்டர் சுத்தமா பயப்படவே இல்லை. ரேதர் ஓ சாண்டா கிளாஸ் உண்மையிலே நீ இருக்கிறியா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அதுவே ஹீரோ உங்களை மாதிரியான ஆளுங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தாண்டா எனக்கு இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அவனோட காலில் இருக்கிற அந்த பிளேடை வச்சு தரையை எஸ் ஷேப்ல டேமேஜ் பண்ணி விடுறான். பெருசா அந்த டேமேஜ் எதுவும் அந்த ஹெட் மாஸ்டர் அஃபெக்ட் பண்ணல. இருப்பினும் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட 2 நாளுக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்கும்போது என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் பதில் சொல்றதுக்காக யோசிக்க, இந்த கேப்ல யோசிச்சுட்டே இருறான்னு சொல்லி ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான் பசங்களை கூப்பிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டு ஹீரோ மாடிக்கு வரும்போது அப்போ ஷியோரி அந்த அம்மையாங்கிற பையனோட கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பாளா. தன்னோட அப்புறம் ஹீரோவோட சீக்கிரட்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உன்னை விட்டுக்க கூடாதுன்னு. அப்பதான் அவன் ஏன் இதெல்லாம் பண்ணனாங்கிற விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி ஒரு கேக் ஷாப் ஒன்று வச்சிருந்துருக்காங்களாமா.
இப்போ இருக்கிற பெரியவங்க குழந்தைங்க இவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுறது கிடையாது. யாருமே சாண்டா கிளாஸை நம்புறது கிடையாது. அதனாலேயே டிசம்பர் டைமில் தான் எங்களுக்கு மோஸ்ட்லி ஆர்டர்ஸ்லாம் வரும். அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே போயிருச்சு. எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸே பயங்கரமாக டவுன் ஆயிருச்சு. அதனால தான் சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ணேன்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லாரும் திருப்பியும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்மே நல்லா போகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பவரை யூஸ் பண்ணி தூரமாக பார்க்குறான். எஸ், அவன் சொன்ன மாதிரியே அமையாவோட ஒரு ஃபேமிலி கேக் ஷாப்புங்கிறது இருக்க தான் செய்யுது. அதனால அவன் சொல்றதெல்லாம் நம்புறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஹீரோ திருப்பி அவனோட உருவத்துக்கு வந்துட்டு ஷியோரி அண்ட் அமையா இவங்க 2 பேர்கிட்டயுமே ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். என்னோட ஐடென்டிட்டியை நீங்க வெளியில சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஷியோரிக்கு ஓனோவை திருப்பி கொண்டு வரணும். அதுவே அமையாவுக்கு அவங்களோட பிசினஸ் திருப்பி நல்லா போகணும். இதுதான் ஆசை. அதுக்கு என்னோட உதவிகளை நான் கண்டிப்பா பண்றேன். அட்லீஸ்ட் நீங்க என்னை பத்தி வெளியில சொல்லாம இருக்கிற வரைக்கும்னு சொல்லியிருப்பானா. இன்னொரு பக்கம் அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, அவன் யாருக்கோ கால் பண்ணிட்டு நீங்க இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த அந்த ஒரு சாண்டா கிளாஸ் அவன் இங்க தான் இருக்கிறான், சீக்கிரம் வந்து கொத்திட்டு போங்க அப்படின்னு யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ண. அடுத்த நாள் காலையில ஹீரோ கிளாஸ்ல ஏதோ ஒரு பொண்ணோட முடியல குப்பை இருந்திருக்கும் போல. அதை எடுக்கும்போது அந்த புள்ள வந்து தேங்க்யூ சாண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லக்குள்ள சடனா பக்கத்துல இருந்த ஒரு பென்சில் பாக்ஸ்ங்கிறது அப்படியே கீழே விழுகுமா. ஆக்சுவலி ஹீரோவோட பேரு சாண்டா தான். அப்படி அந்த பென்சில் பாக்ஸ் கீழே விழுகிறது ஹீரோக்கு ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்கும். ஏன்னா காலையில இருந்தே அவனுக்கு நிறைய விஷயங்கள் கீழே விழுகிறது மேலே விழுகிறது அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது. ஆகையால் இந்த விஷயத்தை பத்தி ஷியோரி கிட்டையும் அம்மையா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாருக்கிட்டையும் இல்லை. இருப்பினும் அம்மையா தான் சொல்றான், மேபி யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா அதை குறிக்கிற விதமா தான் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கீழே விழுகுதோ அப்படின்னு கேட்கக்குள்ள மேபி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. இருந்தாலும் அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே, அவ்வளோ ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையேன்னு யோசிக்க. ஆனா அப்போ அவங்க முன்னாடி அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, அவன் வந்து நிற்பான். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க, இருப்பினும் இந்த ஷியோரி பிள்ளைகிட்ட மட்டும் நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த ஷியோரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு ஹீரோ பையா, இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேன். நான் என்னைக்கு முத நாள் உன்னை பார்த்தனோ அன்னையிலிருந்து எனக்கு உன்னை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சடனா அங்க மேல இருந்த டியூப் லைட் எல்லாமே அப்படியே பிரேக் ஆகி உடைய ஆரம்பிக்கும். அப்படி உடஞ்சு போன அந்த லைட்ஸ் எல்லாமே ஹெட் மாஸ்டர் மேல விழுகும் போது இந்த கேப்ல அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. விச் மீன்ஸ் ஹீரோவோட பக்கத்துல இருந்துகிட்டு ஏதாவது சின்ன பசங்க போய் சொன்னாங்க அப்படின்னா திங்ஸ் உடையறது உண்மைதான். அப்போ ஷியோரி ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுமே போய் தான். அதனால தான் இந்த லைட்லாம் உடஞ்சிருக்கு. நான் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பயன்படுத்திக்க நான் நினைச்சு கூட பார்க்கலங்கிற மாதிரி வருத்தப்படுறான் ஹீரோ பையன். ஆனா இந்த ஹெட் மாஸ்டரும் திருப்பி ஓடி வந்தெல்லாம் பிடிக்கல. ரேதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படிங்க ஸ்கூல் கேம்பஸ்ல தான் இருப்பீங்க, அப்புறமா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி விட்டுருவான். அதுக்கப்புறம் பிரேக் டைம்ல ஹீரோவும் ஷியரையும் எல்லா பசங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, ஓகே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக ஓனோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருந்தால, ஸோ அவளை பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்லாம் கேட்டா பெருசா யாரும் அதை கண்டுக்கல. என்ன எங்களையே சந்தேகப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்போ கூட்டத்தில் யாரோ ஒருத்தங்க அதான் ஓனோ செத்து போயிட்டல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதை பத்திலாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே டேபிள் இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே விழுகும். விச் மீன்ஸ் ஓனோ சாகல. கிளாஸ் விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஈவினிங் 3 பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல அந்த ஷியோரி இருக்கிறாள் பயங்கரமா எமோஷனல் ஆயிருவா. எப்படியாவது நான் ஓனோவை கண்டுபிடிப்பேன், யாரு ஓனோவோட இந்த நிலைமைக்கு காரணமோ அவங்கள நான் ஏதாவது பண்ணுவேன். இன்கேஸ் யாராவது ஓனோவை சாகடிச்சிருந்தா கூட அது கிளாஸ்ல இருக்கிற ஆளா இருந்தா கூட கருணையே பார்க்க மாட்டேன்னு அவ ஏகப்பட்ட கிளாஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அது மேல போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பாளாம். ஆனா குத்துறதோட நிறுத்தாம அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோவோட நெஞ்சிலையும் சேர்த்து தேய்ச்சி விட அவள் தான் அவன் திருப்பி சாண்டாவா மாறிடுவான். அப்படி சாண்டாவா மாறுறது ஹியூமனா மாறுறது அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் ஹீரோக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஷியோரி அந்த கிளாஸ்ல போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தால கையை வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஆக எல்லாரும் நர்ஸ் ரூமுக்கு போயிட்டு அந்த ஷியோரியோட கைக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு திருப்பி கிளாஸ் ரூமுக்கு வருவாங்களா. அப்படி வரும்போது காணாம போனதா இறந்து போனதா சொல்லப்பட்ட ஓனும் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருப்பாள். அவளை பார்த்தோன்னே ஷியோரி அப்படியே ஸ்டன்னாகி போக ஹீரோ தான், ஹே நீ தானே அந்த ஓனுங்கிற புள்ளன்னு அவளை பின்னாடி சேஸ் பண்ண ஆரம்பிப்பானா. அவள் பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க. அவளை பிடிக்கிறதுக்காக ஹீரோ அவனோட சாண்டாவோட பவரையுமே யூஸ் பண்ணி சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவே இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த அந்த ஓனோவை கண்ணு முன்னாடியே பார்த்துருந்துமே ஷியோரியால் எதுவும் பண்ண முடியல. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருப்பா. பேரலா ஹீரோ என்னதான் சறுக்கு மரம்லாம் பண்ணிட்டு அந்த புள்ளைய ஸ்கூல் முழுக்க தேடி இருந்தாலும் அதுக்கப்புறம் கிடைச்சிருக்க மாட்டா. என்னடா அது கண்ணு முடிய இருந்த புள்ளைய மிஸ் பண்ணிட்டேமேன்னு 3 பேர் ஓரமா உட்காந்து அப்படியே காஃபி குடிக்கலான்னு இருக்க ஹீரோ ஒரே கல்ப்ல குடிக்கிறேன்னு மொத்தமா வாயில ஊத்த பார்த்தவன் மொத்தமா சட்டையில ஊத்தி அப்படியே நார் அடிச்சிருப்பானா. அதை பார்க்கும்போது ஷியோரி பயங்கரமா சிரிச்சிருவா. இவ்வளவு மாத காலங்களாக ஒன்றாக இருந்து ஷியோரி சிரிச்சதை ஹீரோ இப்பதான் பார்த்துருக்கானா. ஏன் சிரிக்கிறா அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆயிருச்சு. ஏன்னா ஓனோவை அவன் நேரடியா பார்த்துருக்காள்ல.
அதே கார்ட்டூன் ஃபேஸோட அவ அப்படியே தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் ஷியோரி சிரிக்கிறானா அதுக்குன்னு அவளை யாரும் கடத்தல, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரிலாம் ஷியோரி நினைக்கல. ரேதர் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிப்பா. கட் பண்ணா அன்னையில இருந்து ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, அவன் அந்த இறந்து போன ஓனோங்கிற புள்ளைக்கு ஏதோ ஒரு ஃபியூனரல் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோவோட ரூம்மேட்டா இருக்கிற பசங்க கூட அந்த ஃபியூனரலுக்காக தயாராகிட்டு இருப்பானுங்க. எல்லாரும் ரெட் கலர் சொக்கா தான் போட்டிருந்திருப்பாங்களா. ஆனா நாங்க ஓனோவா அன்னைக்கு பார்த்ததுல இருந்து 2 நாள் கழிச்சு இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா ஏதோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வருது. அதனாலேயே ஜிம்னாசியம்ல தான் அந்த ஒரு ஃபியூனரல் ஃபங்க்ஷனுங்கிறது நடக்குது. அதை அட்டன் பண்ணாம ரேதர் வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அது ஏதோ ஃபியூனரல் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்காது. இருக்கிற செட்டப்லாம் பார்த்தா என்ன ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூல் இன்னும் எவ்வளவு மர்மங்களை தான் ஒளிச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அப்ப பின்னாடி ஷியோரி வருவாளா, பார்த்தா உடம்பு முழுக்க பாமா வச்சிருந்திருப்பா. இத்தனை பாம் எவண்டி சப்ளை பண்றதுன்னு சொல்லி ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்கும்போது, உயிரோட இருக்கிற ஒரு நபருக்காக ஃபியூனரல் செட்டப் பண்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது, அதுவும் என் ஃப்ரெண்ட் அப்படின்னா சுத்தமா முடியாது, நான் போய் அதை தகர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அட சும்மா இருறி, அந்த அம்மையா பையன் உனக்கு 14 வயசு பசங்களுக்கு தண்டனை கம்மின்னு சொன்னாங்காட்டி என்னெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு இருப்பானா. அதுவே அந்த ஹெட் மாஸ்டர் சில ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் தெரிய வருது, சாண்டா கிளாஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ சாண்டா கிளாஸை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு குரூப்பே இங்க வர வச்சிருந்திருக்கான், இந்த ஒரு ஃபியூனரலே நடத்துறான். ஓனோ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சாண்டா கிளாஸ்ங்கிற கேரக்டரே வந்திருக்குது. ஸோ அதனால ஓனோவோட மிஸ்ஸிங்க்கும் இந்த சாண்டா கிளாஸுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் ஓனோக்கு ஒரு ஃபியூனரல் கண்டக்ட் பண்றேன், கண்டிப்பா இந்த இடத்துல அந்த சாண்டா கிளாஸ் வர வாய்ப்பு இருக்குது, நீங்க தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அதுல சபுரோ அப்படின்னு ஒரே ஒரு கண்ணு தெரியுற மாதிரி முடி சீவிந்திருக்கான்ல, ஸோ அவன் தான் ஒரு முக்கிய புள்ளி. அவன் முன்னொரு காலத்துல ஒரு பெரிய கை, ஆனா இப்போதைக்கு ஒரு அல்ல கையா தான் செயல்பட்டு இருக்கிறான். ஒன்ஸ் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த சபுரோ சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருப்பானா. அப்படி வெளியில வந்து சிகரெட் பிடிக்கலான்னு இருக்கக்குள்ள ஹீரோ ஷியோரி அமாயா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ ஷியோரியை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னா அவதான் ஆகுனா பாம்பை கட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சிடறாள். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா ஏறி, உனக்கு நான் மேக் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்னால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேச ஆரம்பிக்க, இது அறகுறையாக தான் அந்த சபுரோட காதில் விழுந்துருக்கும். அவன் நினைப்பானா, சரி ஏதோ ஒரு சின்ன பையன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் போல, அவனோட லௌகீக வாழ்க்கை சக்ஸஸ் ஆகட்டுங்கிற மாதிரிலாம் இந்த சபுரோ ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ அங்கே பேசும்போது, உன்னோட முகத்தில் திருப்பியும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நைட்டு நீ பயங்கரமாக சிரிச்ச பார்த்தியா, அதே மாதிரியான சிரிப்பை வர வைக்கிறதுக்காக தான் சாண்டா கிளாஸோட வம்சாவளியில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் மேலே புல்லட் பாயுது. சுட்டது யாருன்னா சபுரோ தான். ஆனால் அந்த புல்லட்ல ஒன்றும் ஹீரோ சாகலாம் போகிறது கிடையாது, ரேதர் ரத்த வெளியே வந்தாங்காட்டி ஹீரோ அந்த சாண்டா உருவம் எடுத்து வந்திருப்பான். பரவாயில்லையே, சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவன் ஒரு சின்ன பையனோட உருவத்தில் இருப்பான், நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அந்த சபுரோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கோவத்தில், என்னோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா தேவையில்லாம என்னை ஷூட் பண்ணனு கையை பிடிச்சி தூக்கி வீசுவானா. அவன் செவரை பொத்துக்கிட்டு போய் எங்கேயோ விழுந்துருவான். ஹீரோ கொண்டே வருத்தமாயிரும், ஐயோ அவன் சாதாரண ஹியூமன் பீயிங், அவன் எங்கேயே செத்துற போறான் அப்படின்னு சொல்லி, தலை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவன் ஹீரோவை அடிக்கிறதுக்காகலாம் முயற்சி பண்ணுவானா. ஆனால் ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தன், அதனால வார்ன் பண்ணுவான், தலை தேவையில்லாம என் மேலாம் கை வச்சிட்டு இருக்காத, பேசி சமாதானப்படுத்திக்கலாம், நான் இருக்கிறதுக்கு நான் அடிச்சேன்னா உன்னோட ஆயாக்கு கூட உன்னோட மூஞ்சி தெரியாத அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு ஹீரோ எவ்வளோதான் வார்னிங் கொடுத்தாலும் அவன் கரெக்டாக ஒரு கேப்பை பார்த்து ஒரு பிளேட் எடுத்து ஹீரோட மண்டையிலே அடிச்சிடறானா. ஸோ அவ்வளோதான், ஹீரோ சுருண்டுட்டான். ஆனால் அப்போ அந்த சபுரோ சொல்லுவான், சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற நீ ஊர் மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்ப, இப்படி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற காரணத்தால சொசைட்டிக்கு நீ ப்ராப்ளமாக இருப்பாங்கிற காரணத்துக்காகலாம் உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்கள் வரல, நாங்கள் சின்ன பசங்க எப்படி வளரணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ப்ரொசீஜரை வச்சுருந்துருக்கோம், இப்படி தான் அந்த பசங்க வளரணும், இவங்க கடைசியாக வளர்ந்து இப்படி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்துருக்கோம். ஆனால் அந்த சிஸ்டமில் கேள்வி கேட்காம அப்படியே பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு போகிற பசங்க தான் எங்களுக்கு தேவையே தவிர உன்ன மாதிரியான சாண்டா கிளாஸுங்களை நம்புற மாதிரியான ஆளுங்க எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சாண்டா கிளாஸான நீ ஒரு நம்பிக்கையை கொடுப்ப, அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது அவங்கள மாற்று சிந்தனை வழியில கூட்டிட்டு போகும், அது எங்களுக்கு தேவை கிடையாது, அதனால தான் உன்னை பிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவள் தான் ஹீரோ ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியா அப்படியே எந்திரிச்சு நின்னவன். ஓ இதுதான் ரீசனா, இந்த ரீசனுக்காக தான் நீங்க எல்லாருமே என்னை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நான் கூட வேற என்னமோ நான் இருக்குமோ நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டேன், சொசைட்டியில வாழ்ற மக்களுக்கு நம்மளால பாதிப்பு வரப்போதும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனா சின்ன குழந்தைங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுக்கு நான் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அப்போ அவங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லடான்னு சொல்லி ஹீரோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க, லைக் அந்த இடத்துல அப்படியே செவரை உடச்சுக்கிட்டு திருப்பியும் வெளியில வந்து மரத்துக்கிட்ட வச்சு அவனை கார்னர் பண்ணா அவன் பொசுக்குன்னு கன் எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிடுவானா. ஆனா அந்த புல்லட்டாலலாம் ஹீரோவை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல, அந்த ஆள் பயந்துகிட்டு ஓட ஆரம்பிப்பானா. ஹீரோ பின்னாடியே வந்தாலும் அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்காக தான் சண்டை போடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அந்த
சபுரோ காண்டாயிட்டு நான் எனக்காக சண்டை போறேன்டான்னு கண்ணை கீழே போட்டுட்டு வெறுங்கையால் அடிக்கிறதுக்காக போவான். ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அந்த ஜிம்னாசியமோட ரூஃப்லயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்போதைக்கு என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுறா, நான் போய் அந்த ஓனோ பிள்ளையோட ஃபியூனரல் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதே நேரத்தில் அந்த ஜிம்னாசியம்குள்ள அந்த ஒரு ஃபியூனரலுமே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த சபுரோ அடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ பையன் ரூஃபை பிச்சு விட்டுட்டு டைரக்டா வந்து அந்த ஃபியூனரல் செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதை அப்படியே களைச்சி விட்டுருவான். அந்த ஜிம்னாசியம் ஃபுல்லாமே பசங்க தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா ஹீரோ இருக்க, ஹீரோவோட பிசிக்கெல்லாம் பார்த்துட்டு இது என்ன கிரேக்க கடவுளா, கிரீக் காடா, நேரடியா சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி அட்மையர் பண்ணுவாங்க. ஹீரோவுமே என்னது ஆர்வ கொலர்ல மேலே இறங்கிட்டுமான்னு அதுக்கப்புறம் அந்த ஓனோவோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு மரியாதைலாம் செலுத்திக்கிட்டு இருக்க கட் பண்ணா. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணி இருப்பாங்கல்ல. நம்ம ஹீரோ கிட்ட என்னடாடி அந்த ஃபியூனரலை நீ அட்டன் பண்ணாம விட்டுட்ட, வந்திருக்கணும், ஏன்னா கடவுளே டைரக்டா இறங்கி வந்தாரு தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்களா. நேற்று ஹீரோ அந்த ஜிம்னாசியம்ல அந்த ஓனோ பிள்ளைக்கு மரியாதைலாம் செலுத்தி இருப்பான்ல, கரெக்டான டைம்ல ஹியோரியும் வச்சிருந்த ஒரு பாம்பை ஒன்று உள்ள தூக்கி போட்டிருந்திருப்பான். ஸோ அந்த வெடிப்புல தான் ஹீரோ அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிருப்பான். ஸோ அதனால பசங்களை பொறுத்த வரைக்கும் வானத்திலிருந்து என்ட்ரி கொடுத்த ஒரு நபர் ஒரு வெடிப்புக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்னா கடவுள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் சாண்டாவை பிடிக்கிற இந்த வேலையை அந்த சபுரோ சொதப்பிட்டான்ல, இந்த விஷயத்த அவனோட பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அவன் கால்னு போன்லயே கடிச்சிருவான் போல. சரியா நான் தான் சொதப்பிட்டேன், நான் அடுத்த தடவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு வரவன் நின்று யோசிச்சுட்டு இருப்பானா. அதுவே இங்க ஸ்கூல் முழுக்குமே அந்த கடவுளை பத்தின டாபிக் தான் வந்து பயங்கர பிரதானமா இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்கு எல்லாரும் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு காதையெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே ஓரமா ஸ்டெப்ஸ்ல போய் நிற்கும் போது அப்போ அம்மாயா அங்க வந்தவன் என்னுடைய அந்த ஃபியூனரல் அட்டன் பண்றதுக்காக ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் நீ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தது உன்னோட தப்பு. உப்பு வந்து அம்மா வலிக்குது ஆயா வலிக்குது அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஹீரோ பதில் சொல்லல. இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்காம இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு வேகமா அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ் ரூம் வந்துருப்பானா. போர்டு ஃபுல்லாமே அந்த ஒரு காடை பத்தி தான் எழுதிருப்பானுங்க. ஹீரோ தான் அந்த காட் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலுமே ஸ்டில் ஏன்டா என்ன பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு தாட் ஹீரோக்கு இருந்துகிட்டே இருக்குமா. ஆனா அப்ப அங்க வந்த ஷியோரி ஹீரோக்கு ஆறுதல் சொல்ற விதமா அவனை கட்டி பிடிச்சிட்டு சரி நான் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டேன், அப்போ நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஹீரோவை அந்த சாண்டா கிளாஸ் உருவத்துக்கு அந்த ரெட் கலர் சொக்காவை போட்டு சாண்டா கிளாஸ் உருவத்துக்கு வர வச்சுட்டு ரைட்டு நீ சின்னதா இருக்கும்போது பெருசா இருக்கிற என்ன கட்டி பிடிக்கும் உனக்கு ஆறுதலா இருந்துச்சு, அப்போ நான் பெருசா இருக்கிறேன், அதனால நீயும் பெருசா இருந்தா தான் எனக்கு ஆறுதலா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் சபுரோவை காட்டுறாங்க. அவனோட கூட்டாளிகள் எல்லாம் மீட் பண்ணிட்டு இப்போ ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்திருப்பான்ல, அந்த விஷயங்களை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம கன்னை வச்சு சபுரோ அத்தனை தடவை ஹீரோவை ஃபயர் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படி இருந்த போதிலும் ஹீரோ இறந்துருக்க மாட்டான்ல, அதனால எப்படி அவனை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இருப்பினும் ஹீரோ தான் சாண்டா அப்படிங்கிற விஷயத்த வெளியில சொல்லல, அது நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு இந்த ஷியோரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குதுல்ல, இந்த விஷயத்த பத்தி அம்மையா கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் அம்மையா ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே ஞாபகப்படுத்துறான். நம்ம எந்த மாதிரியான ஒரு அகாடமியில படிச்சுட்டு இருக்கிறோன்னு உனக்கு தெரியுதாடான்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலி இந்த ஒரு அகாடமியில இருக்கிற இந்த அகாடமியில படிக்கிற பசங்க எல்லாருமே அடுத்தது ஜப்பானை வந்து வழிநடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லியிருந்திருப்பான்ல. ஆகையால் யார் யாரு ஃபியூச்சர்ல பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜை கூட ஃபிக்ஸ் பண்ற ரீதியா யங் ஏஜ்லயே அவங்களுக்கான பார்ட்னர்ஸையுமே வந்து சரி வர பிரிச்சு விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஹீரோக்கு நீக்கோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்ட்னரா இருப்பா. சரி அது அவங்களா பிரிச்சு விட்டது தானே, இந்த பிள்ளைகிட்ட போயிட்டு நோ சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த நீக்கோங்கிற பிள்ளைய போய் பார்த்தா அவ பயங்கர ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பொண்ணா இருப்பா போல. ஹீரோ பேசுறது கூட அவ கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட கேப்பே விட மாட்டேங்கிறா. கேப்பை விடலைன்னா என்ன, நாமளே கேப்பை உருவாக்கி கத்தி சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு கத்தி சொல்ல போனாலும் வெளியில இடி சத்தம் அதிகமாக கேட்டிருந்திருக்கும். அதனால ஹீரோ பேசின ஏதோ அவளுக்கு கேட்டிருந்திருக்காது. வெளியில அதே நேரத்தில் மழை சும்மா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்க. யூஸ்வலா இந்த மாதிரிலாம் இருக்காதே. சரி எப்பயாவது ஒரு நாள் நடக்குதுன்னா அதை என்ஜாய் பண்ணிட வேண்டியதான்னு அந்த நீக்கோ புள்ள அவ பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில போயிடுவாளா. ஏ பாப்பா என்ன பண்ற அப்படின்னு ஹீரோக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அவன்லாம் வெளியே நின்றுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அந்த புள்ளைய வர சொல்லி. இது நல்லா இருக்குடா சாம்புமா அவனை நீயும் வாடா அப்படின்னு ஹீரோவையும் கூப்பிடும் போது சரின்னு ஹீரோவும் போயிருந்திருப்பானா. ஆனா அவ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அங்க மரத்துக்கிட்ட உட்கார வச்சு நம்ம ரெண்டு பேரையும் பார்ட்னரா தான் பிரிச்சு விட்டாங்களே தவிர எனக்கு பெருசும் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் நான் இந்த மாதிரி இந்த அட்வென்ச்சர் எல்லாம் லவ் பண்ற மாதிரியான ஒரு பொண்ணு அப்படி இருக்கைக்குள்ள இந்த மாதிரி நான் கூப்பிட்டேன்
அப்படின்னு சொல்லி புயல்ல வெளியில வந்திருக்க அப்படின்னா ஓகே ஃபைன், எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆளு தான், ஜாடிக்கான மூடிதாங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாளா. ஸோ இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவால் அதுக்கப்புறம் எதுவும் பேசியிருந்திருக்க முடியாது. அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு காலம் தாமதிக்க தாமதிக்க அந்த புள்ள எண்ணங்களை வளர்த்து கொண்டே போகும். அதை கருவழியை அறுத்தாகணும்னு ஹீரோ என்ன பண்ணி அவகிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ அவங்களோட கிளாஸுக்கு புதுசாக ஒரு வாத்தியார் வராரு. யாரான்னு பார்த்தா சபுரோவா இருக்கும், புது பிடி டீச்சரா வந்திருக்காராமா. ஹீரோக்கு அந்த ஆளை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி, மறுபடியும் சண்டைக்கு வருவான் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் இப்படி வருவான்னு நினைக்கலன்னு யோசிக்க அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, அவன் தான் இந்த சபுரோக்கு ஒரு மாசம் கிட்ட தான் டைம் கொடுத்து வந்திருப்பான். அதுக்குள்ள இங்க இருக்கிற சாண்டாவை பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு. ஆகையால் அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவை தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, சரி இந்த சின்ன புள்ள உருவத்தில் இருக்கும் போதெல்லாம் அவனை அட்டாக் பண்ண முடியாது, கமான் ஒரிஜினல் உருவத்துக்கு மாறுறான்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் மாறுறான். அப்படியே அடிக்க போகும்போது சடனா ஹீரோவோட சின்ன உருவத்தோட கண்ணத்துல தான் அடிங்கிறது விழுகுது. என்னடா திடீர்னு உருவம் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி ஹீரோக்கும் ஒரே அதிர்ச்சி. ஹீரோவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலங்கிறங்காட்டி அதுக்கு மேல சபுரோவும் அடிக்கல, அதோட விட்டுறானா. அதுவே இன்னொரு பக்கம் ஷியோரி இருக்கிறாள். ஸோ அவன் இந்த துணி துவைக்கிற லாண்ட்ரி போடுற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஓனவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் அப்போ அந்த இடத்துல ஓனவை வந்து நிற்கிறாளா. அவளை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. அவளை உள்ள கூப்பிட்டு அப்படியே கட்டிப்பிடி வைத்தியம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே தான் அந்த ஓனோ ஒரு மேட்ரையே சொல்கிறா. ஆக்சுவலி அந்த ஓனவை யாரும் கடத்தல, ரேதர் அவளே ஓடி போயிட்டா. அதே ஏண்டான்னு பார்த்தா இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, ஸோ அவன் வந்து இந்த ஸ்கூலில் ஒரு ரூல் வச்சுருந்துருப்பான். இந்த ஸ்கூலிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த பியூபர்ட்டியால் ஏற்படுற இந்த லோலாயத்துக்கெலாம் இடம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். லைக் இந்த ரொமான்ஸுக்கெலாம் இடம் கிடையாதுன்னு. இவங்க எல்லாருக்கும் 14 வயசு தானே. ஸோ அதுதான் அந்த பியூபர்ட்டியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ ஓனோவுக்கு இந்த ஷியோரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஷியோரி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற விஷயம் ஓனோவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் ஓடி போயிருந்திருப்பாளா. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஷியோரி தான் ஓனோவை ஆறுதல் படுத்துறா. கவலைப்படாத, லைக் பெரியவங்கள ஆகிறதுங்கிற வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான், அதுக்குள்ள அப்படி நீ ஓடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, உன்னை யார் தடுக்கிறான் நான் பார்க்குறேன்னு சொல்லக்குள்ள பின்னாடியே அந்த ஹெட் மாஸ்டர் வந்து நிற்கிறான். ஆனால் ஷியோரி இப்போ பயப்படல. அந்த ஹெட் மாஸ்டரே எதிர்த்து பேசுவா. வயசாகுது அப்படின்னாலே பாடி மெச்சூர் ஆகுறதுங்கெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான், அதுக்கு ஏன் தடை போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா இந்த ஹெட் மாஸ்டருக்கு பயந்து தான் ஓனோ ஓடியே போயிருந்திருப்பா. ஸோ இப்போ ஹெட் மாஸ்டரை பார்த்தோன்னே அவள் கண்ணில் இருந்து கண்ணீர்லாம் வர அந்த ஹெட் மாஸ்டர் அந்த கண்ணீர் வரதுங்கிற விஷயத்தையுமே வந்து ஒரு மாதிரி சீப்பாக தான் பார்க்குறான். ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஹியூமன் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக கண்ணீர் அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, லைக் ஒன்ஸ் வந்து மற்றவங்களோட வழிகளை நம்மளால் உணரும் போது அந்த எம்பத்தி ஜாஸ்தியாகும் போது தான் மற்றவங்களோட பெயினுக்காக நம்ம வந்து கண்ணீர் சிந்த ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து வீக்னஸ்ங்கிற மாதிரி சொல்லுவான். உன்னை பாதிக்கிறக்கே வெளியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இந்த லட்சணத்தில் நீ அடுத்தவனோட வழியும் சேர்த்து எம்பத்தைஸ் பண்ணிட்டு இருக்கிறியா, எப்படி நீ தாங்குவ அப்படிங்கிற ஒரு டோனில் தான் அவன் அதை சொல்லியிருந்திருப்பான். அதுக்காக உங்களை நான் பனிஷ் பண்ண போகிறேங்கிற மாதிரி அவனோட கேன் அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு அடிக்கலான்னு போகக்குள்ள கரெக்டாக ஹீரோ உள்ள சீனில் என்ட்ரி கொடுத்துட்டு, நீ அவங்களை எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு பதிலாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏன்னா நான் தான் சாண்டா அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ இதையெல்லாம் சொல்லும் போது அந்த ஹெட் மாஸ்டர் திரும்பி தான் நின்றுகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில் ஹீரோவை திரும்பி பார்க்கலான்னு இருக்கும்போது அவனோட கண்ணு ரெண்டும் கோலி உருண்ட மாதிரி இருக்கும், அது ரெண்டுமே கீழே விழுந்துடும். ஆர்டிஃபிஷியல் கண்ணு மாட்டியிருந்திருப்பான். அந்த ரெண்டு கண்ணும் கீழே விழுந்த காரணத்தால் நம்ம ஹீரோ தான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது, அவன் பார்த்துருந்துருக்க மாட்டான். ஆனால் ஒன்ஸ் கீழே விழுந்த அந்த ரெண்டு கண்ணையும் அவன் தேட ஆரம்பிக்கும் போது அப்போ அமையா தான் அங்கே லாண்ட்ரிக்காக வச்சிருந்த துணிகள் எல்லாத்தையும் கலைச்சு விட அந்த துணிகள் எல்லாமே ஹீரோ மேலே விழுந்துடும். சிவப்பு துணி விழுந்திருந்தும் ஹீரோ மாறி இருந்திருக்க மாட்டான். ஏன் மாறலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒருவேளை எனக்கு பெரியவனா இருக்க விருப்பம் இல்லை, ஒரு 14 வயசு பையனா இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைச்ச காரணத்தால தான் என்னால் இப்போ சாண்டாவா மாற முடியலையோன்னு அவன் திருப்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுவான். இல்லை எனக்கு 14 வயசு குழந்தையா இருக்கிறக்கே விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து வளரணும், நான் வந்து பெரியவன் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஹீரோ திருப்பியும் சாண்டா கிளாஸோட உருவத்தை எடுக்கிறானா. சாண்டாவை பார்த்த உடனேயுமே அவனுக்குமே சந்தோஷமாயிருது. ஓகே வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு 1vs1 போட்டுக்கலாமா அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் கேட்பான். இன்கேஸ் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த ஓனோங்கிற பிள்ளைய நான் திருப்பி ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் ஜெயிச்சிட்டுனா உன்னை கொண்டு போய் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், ஓகேவா அப்படின்னு கேட்டா ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். வயசான காலத்துல சேர்ல உட்காந்தோமா, சுகர் அதிகமா ஒரு காஃபியை 2 பேரும் எடுத்துக்கிட்டோமா, அப்படியே அறிவு ரீதியா ஆர்கியூ பண்ணமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான், அந்த ஹெட் மாஸ்டருக்கு மனசே இல்லை. ஹீரோ அப்படியே சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கரிசனை காட்டுற விஷயம் அந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு ஆக்சுவலி ஒரு 92 வயசு இருக்கும், அவனோட பாடியெல்லாம் பயங்கரமாக வயசாகி ஏஜ் ஆகியிருக்கும். அது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் நிறையா பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி சரி பண்ணியிருந்திருப்பான். அவனோட ஒரு கை இருக்கும், அந்த ஒரே ஒரு கையை தவிர அவனோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் ஆர்டிஃபிஷியலாக ஆல்ரெடி மாற்றிட்டானுங்க. ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா அவன் பிறக்கும் போதே வந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கை மட்டும்தான், மற்றது எல்லாமே எங்கேயாவது இருந்து கடன் வாங்கினதாக தான் இருக்கும். உங்கள் முகத்துக்கு பண்ண அந்த பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் சர்ஜரி ஒன்ஸ் அந்த காயங்கள்லாம் சரியானதுக்கு அப்புறம் அருமையா இருக்கும். வேணும்னா இந்த பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஊசி போட வரும்போது இல்ல அந்த ஹெட் மாஸ்டர் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாராம். சார் இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணிட்டு நீங்க நடந்துட்டு இருக்க கூடாது, உங்களுக்கு 92 வயசு ஆச்சு, வந்து பெட்ல படுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவனை தடுக்க பார்த்திருந்தாலுமே உங்களை மாதிரி ஆளுங்களா இருக்கட்டும் இல்ல காலமா இருக்கட்டும் எதுவுமே என்ன தடுக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒரு நபர். ஆனா அவனை இப்போ ஹீரோ அப்படியே ஒரு கையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு தலை நீ வயசானவனு கேள்விப்பட்டேன் அப்படியே ஓரமா வந்து உட்கார்றியாங்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுவானா. செமையா ட்ரிகர் ஆயிருவான். கோவம் வந்தோடனேயுமே அவனோட முகத்துல அந்த ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுருந்துருப்பாங்க, அந்த தையெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே பிரிஞ்சு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நேரம் வந்துருச்சுன்னு வச்சு ஒரு எத்துறான். நம்ம ஹீரோ அங்க போய் விழுகிறான். கெல்ட்டு பயலே அமைதியா பேசிட்டு இருந்து அடிக்க விடா செய்யறேன்னு சொல்லி ஹீரோ ஒரு பஞ்ச் அடிக்கலான்னு போனா அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறானா. ஹீரோ ஒரு சாண்டா, அவனே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், பயங்கர வேகமான ஒருத்தன். ஆனா அவனோட அடியில இருந்தே இவன் இந்த ஹெட் மாஸ்டர் தப்பிக்கிறான். அந்த ஹெட் மாஸ்டர் வச்சிருந்த அந்த வாக்கிங் ஸ்டிக் ஒரு ஸ்வாடா இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அமையாங்கிற பையனுமே அங்கதானே இருந்திருப்பான். ஸோ அவன் வந்து ஷியோரி கிட்டையும் ஓனோ கிட்டையும் ஹீரோ ஒரு சாண்டா, நம்மள மாதிரியான சின்ன பசங்க சாண்டாவை நம்பினா மட்டும்தான் ஹீரோக்கு பவர் கிடைக்கும், ஆகையால் நம்ம ஹீரோவை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவன் இங்க தானே இருக்கிறான், என்னத்தை நம்புறதுன்னு 3 பேருக்குமே தெரியல. ஹீரோட பவருங்கிறது கம்மியா இருக்கும். அந்த ஹெட் மாஸ்டர் கூட ரொம்ப ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், அப்படியே அடிச்சு உருண்டு பிறண்டுகிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல அமையாவும் கண்டுபிடிச்சிடறான் ஹீரோக்கு எப்படி பவர் கொடுக்கறதுன்னு. நம்ம தூங்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் தூங்கணும் அப்படின்னா சாண்டா உண்மையாலே இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களா செக் பண்றதுக்காக கிறிஸ்மஸ் டைம்ல சாண்டா கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வருவார்ல. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம், காலையில வரைக்கும் முழிச்சிருந்திருப்போம் அப்படின்லாம் பசங்க வந்து முழிச்சிருந்திருப்பாங்க சாண்டாவோட இருப்பை வந்து டெஸ்ட் பண்ற விதமா. ஆனா சில பசங்க சாண்டாவை நம்புற பசங்க சாண்டா கண்டிப்பா நைட்டு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. அந்த பசங்க தூங்குறாங்க அப்படிங்கிறது தான் சாண்டா மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. அதே மாதிரி நாமளும் இப்போ இங்க ஹீரோவை நம்பணும் அப்படின்னா தூங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் படுத்துக்குவாங்க. அவங்க அங்க கொஞ்சம் தூங்குறதுக்காக முயற்சி பண்றதே ஹீரோக்கு பவர் கொடுத்த மாதிரி தான் இருக்குமா. ஆனா அப்படி அவங்க தூங்குறத பார்த்து அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லுவான், குழந்தைங்களாம் ரொம்ப நேரம் தூங்கினாங்கன்னு வையன் கூடிய சீக்கிரம் அவங்களோட உடல் அமைப்புகள்லாம் பயங்கரமா வளர ஆரம்பிக்கும்னு சொல்லுவானா. அவன் சொல்றது எல்லாத்தையுமே அந்த ஓனோ புள்ள அப்படியே முழிச்சுக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஈவன் அந்த ஷியோரிக்குமே அவன் சொல்றது வந்து லைட்டா பாதரிங்கா தான் இருக்கும். ஒருவேளை நமக்குள்ள ஏற்படுற இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாத்தையும் தான் அந்த ஆள் சொல்ல வராரோ அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப கரெக்டா ஹீரோ சின்ன பசங்க நிறைய தூங்குறங்காட்டி சீக்கிரம் வளருவாங்க அப்படின்னு கவலைப்படுற முதலாள நான் உன்னதான் பாக்குறேன், சின்ன பசங்கன்னா வளரதான் செய்வாங்க, வேற என்னடா செய்வாங்க, அதுதான்டா இயல்புங்கிற மாதிரி வச்சு ஹீரோ அந்த ஹெட் மாஸ்டரை கும்மிடுவான். அண்ட் ஹீரோட இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட ஷியோரியும் ஓனோவும் அந்த இடத்துல தூங்க. ஸோ பசங்கள்லாம் தூங்கிட்டாங்கல்ல, அதனால ஹீரோட பவர் இனிமே ஜாஸ்தி ஆயிருது. அவனோட கையில அந்த ஹெட் மாஸ்டர் ஸ்வாட வச்சு வெட்டி இருந்துமே அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி ஹீரோட பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான காரணத்தால அவனை தூக்கி சொருவிறானா. அவ்வளவுதான் ஹீரோ ஜெயிச்சிட்டானா அப்படின்னு தூங்கிட்டு இருந்த 3 பேரை எந்திரிச்சு பார்க்கும்போது இல்ல, திருப்பியுமே அந்த ஹெட் மாஸ்டரை எந்திரிச்சு நிக்கிறான். அண்ட் இவ்வளோ அடி வாங்கி அவன் உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் கூட வந்திருக்காது. ஏன்னா அவன் பாடியே மொத்தமாவே ஆர்டிபிஷியலான பாடி. ஆனா எனக்கு தான் ரத்தம் வரலையே தவிர நான் அடிச்சா உனக்கு ரத்தம் வருமேனு சொல்லி ஹீரோவோட வயிற்றுல வச்சு ஒரு குத்து, அதுக்கப்புறம் அவனோட ஸ்பைனை மொத்தத்தையும் கத்தியை வச்சு கிழிச்சு விட்டுறான். அவனோட காலை நடக்க முடியாத மாதிரி அறுத்து விட்டுறான். என்ன தம்பி வலி உயிரே போகுதா, இந்த வலிகள் எல்லாத்தையும் நானும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு தாங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான், சாண்டா கிளாஸ்ங்கிற பேர்ல வந்துட்டா இந்த வலிகளை கூட தாங்கலினா எப்படி முடிச்சிடலாமா அப்படின்னு போட்டு தள்ள போகும்போது அப்ப அந்த இடத்துல யாரோ தண்ணி ஊத்துற மாதிரியான ஒரு சத்தம். பார்த்தா ஒரு கிளவி ஒன்று உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு டீ குடிச்சுக்கிட்டு இருக்குமா. இது யாரா இந்த கிளவி இவ்வளவு நேரமா இங்கே தான் இருந்துச்சான்னு சொல்லி ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கு. அதுவே அமாயாக்கு அந்த கிளவியை தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த கிளவி தான் இந்த ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாத இந்த ஸ்கூலோட சீஃப் டைரக்டராமா. அந்த ஹெட் மாஸ்டர் அந்த கிளவியை பார்த்தோன்னே அப்படியே கிட்ட வரும்போது டக்குன்னு அந்த கிளவி உள்ள போந்து அந்த ஹெட் மாஸ்டர் கையில இருந்த சுவாட உடச்சு விட்டுருது. பயங்கர சுவாகான ஒரு கிளவியா இருக்கு. ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாவும் இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த கதை நடந்துகிட்டு இருக்குதுல, ஸோ இந்த இயர் வந்து 2080 2080வது வருஷம். 2080வது வருஷத்துல மனிதர்களுக்கு 50-60 வயசு ஆனா கூட அவங்களோட முகத்துல பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இருக்காது. அவங்களோட இதயம் மட்டும்தான் வயசாகிட்டே போகும். மேபி அவங்களோட கைகளும் இன்னும் கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும். பட் அவங்களோட ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த சீஃப் டைரக்டர் இவங்க வேணும்னே சூஸ் பண்ணியிருக்காங்களோ தான் வயசாகணும்னு இருக்குமோ அப்படின்லாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் அந்த லேடியை பார்த்து, நான் மேடம் உங்களுக்கும் என் வயசு தான் ஆச்சு, ஆனா இப்படி கிழட்டு பீஸ் மாதிரி இருக்கிறீங்களே தான், என் ஸ்கின்னை பாருங்க சும்மா பண்ணு மாதிரி பல பலன்னு இருக்குதா, உங்களோட தோலெல்லாம் அப்படியே சுருங்கி போய் ஒரு மாதிரி பாக்குறக்கே நல்லா இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பானா. கோவத்துல அந்த கிளவி கிட்ட வராதா பாடி சோடான்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டரோட முட்டிங்கால் ரெண்டையும் உடச்சு விட்டாருறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஓனோ கிட்டையுமே இங்க பாரு புள்ள இவ்வளவு நாளா நீ காணோம் அப்படின்னு ஒன்று நினைச்சு நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம், பட் நீ திருப்பி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வயசான லேடி இந்த ஸ்கூலோட சீஃப் டைரக்டர் தானே, ஆகையால் அவங்களோட ரூமுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போக சொல்றாங்க. சரின்னு ஹீரோவும் அவங்களோட ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ பாதியில ஹீரோக்கு ஒரு மாதிரி இந்த பாட்டியை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப சின்னதா இருக்கிறாங்க, பெருசா வெயிட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா பயங்கர வயசான
வயசான ஆளு மாதிரி இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஏதாவது சொன்னாங்க, ஒரு 2, 3 வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனா பேசினா அதுல அவ்வளவு உண்மைங்கிறது இருக்கு. ஒரு குழந்தை எந்த அளவுக்கான உண்மையை பேசுமோ அதே அளவுக்கான உண்மை, பிளஸ் ஒரு வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கான தெளிவு இருக்குமோ அதே அளவுக்கான தெளிவும் உண்மையும் ஒன்னா அவங்களுக்கு இருக்கு. பிளஸ் சண்டையும் போடுறாங்க. ஆகையால் அவங்களோட காலில் விழுந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு சண்டை போடுறதுக்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சரண்டர் ஆயிடுவான். ஆனா அந்த கிழவி அதை பத்தி எல்லாம் பேசாம அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் ஒன்று இருக்கும். என்னன்னா, இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறான்ல, ஸோ அவன் வந்து தன்னோட கூல்னஸை லூஸ் பண்ணி இப்படி ஒருத்தன் கூட ஒத்தையா சண்டைக்கு இறங்குறதெல்லாம் நான் ரொம்ப வருஷமா பார்க்காத ஒரு விஷயம். அப்படி பயங்கரமா அமைதி காக்கிற ஒருத்தனையே நீ சண்டை போட வச்சிருந்திருக்க அப்படிங்கும்போது அப்பதான் எனக்கு இன்னைக்கு நான் சண்டை போடுறதுக்கு ஏதோ கொஞ்சம் என் கை கால் மூவ்மெண்ட்லாம் பண்றதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக முதல்ல உனக்காக ஒரு நன்றி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இந்த ஸ்கூலை மொத்தமா மாத்தி அமைக்கிறதுக்கு அந்த ஒரு தியாகத்தை பண்றதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாளா. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ கிளாஸ்ல ரொம்ப கேஷுவலா மற்ற பசங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி ஹீரோ பயங்கர ஜோவியலா இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த அம்மையாங்கிற பையனும் ஓரமா இருந்து கவனிக்கிறான். அண்ணா அவனோட மைண்ட் இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்னா, இந்த அளவுக்கு வெள்ளந்தியா இருக்கிற ஒரு பையனை நம்ம தான் தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவையும் சியோரையும் தனியா கூப்பிட்டு மாடியில வச்சு அந்த அம்மையா சொல்லிடுவான், இந்த மாதிரி ஹெட் மாஸ்டருக்கு இப்படி நானும் ஷியோரியும் வந்து அந்த சாண்டா கிளாஸ் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும். ஆனா எங்க கூட நீ ஒரு எக்ஸ்ட்ரா பீஸை சுத்திட்டு இருக்கிற, அதனால மேபி அந்த ஹெட் மாஸ்டருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ தான் சாண்டாவா இருப்ப அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவான். அதனால இனிமேல் நீ எங்க கூட ஒண்ணு சேராத அப்படின்னு சொன்னா ஹீரோ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ரேதரே இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவுதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஆயிரங்காலத்து பயிருங்கிற மாதிரி எல்லாம் எமோஷனலி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கெல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு ஏற்கனவே அம்மையா அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா தான் வந்திருப்பான். ஆகையால் ஹீரோவோட இந்த வார்த்தை ஜாலங்கள் அம்மையா கிட்ட பழிச்சிருந்திருக்காது. சரி, கிளாஸ்ல தான் பேச மாட்டானா அப்படின்னு பார்த்தா ஈவன் ஹாஸ்டல் ரூம்ல கூட இனிமேல் யாரும் உள்ள வர வேணாங்கிற மாதிரி கதவை லாக் பண்ணி உள்ள உட்காந்துக்குவான். டேய் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான்டா, எங்களேண்டா உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு மற்ற ரூம்மேட்ஸுமே வந்து கோச்சிட்டு போயிடுறானுங்க. இருந்தாலும் அவனுங்க சரி இந்த அம்மையா பையனுக்கு ஏதோ இன்னைக்கு பிரச்சனை போல, தனியா கொஞ்சம் அழுவான் போல அப்படின்னு சொல்லி பெருசா கண்டுக்கல. இருந்தாலும் ஹீரோக்கு இப்படி அப்ரப்டா ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு போறல சுத்தமா விருப்பமே இல்ல. பைத்தியார என்னடா பண்ணிட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அம்மாயாவும் ஹீரோவும் இப்படி ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருந்தா இந்த விஷயத்தை எதுலையுமே ஷியோரி இன்வால்வ் ஆகலைனாலும் ஷியோரிக்கு தெரியும்ல, ஷியோரி அங்கதானே இருந்திருப்பா. ஆகையால் இது எல்லாத்தையுமே ஓனோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலுமே இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, என்ன அவனுங்க பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற மாதிரி ஓனோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாலாம். சரி நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்தாருன்னு ஷியோரி அங்கிருந்து கிளம்ப ஓனோவும் எந்திரிக்க பாப்பா. ஆனா அவளோட பாடி அவளோட கால் எல்லாமே ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கும். அதுவே ஹீரோ இன்னைக்கு அம்மாயாவை கன்வின்ஸ் பண்ணாம போறதில்ல போல ஹாஸ்டலுக்கு பின்னாடி வந்து நின்னுகிட்டு சாண்டாவா மாதிரி ஹாஸ்டல் பில்டிங்ல ஏறிக்கிட்டு இருப்பானா. அதுவே அம்மாயா ரூம்லயே தான் உட்காந்து வந்திருப்பான். அண்ட் அம்மாயா ஹீரோ கூட பழகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம், இப்படி இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்கூல் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருந்த ஹீரோவை நானும் ஷியோரியும் தான் இந்த மாதிரி சாண்டாவா மாத்தி விட்டு எங்களோட தேவைக்காக அவனை உதவ வச்சோம். ஆனா எங்களை காப்பாத்துறதுக்காகவும் எங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காகவும் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட ஹீரோ வெட்டு வாங்கிக்கிட்டு இருந்தான்ல, அதையெல்லாம் நேர்ல பார்த்தங்காட்டி அம்மையாக்கு கொஞ்சம் ஹீரோ மேல பாவம் வந்துருச்சு. அதனால இனிமேல் அவனை யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பில்டிங் மேல ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குமா. என்னடா போய் எட்டி பார்த்தா அதான் ஹீரோ ஏறி வந்துகிட்டு இருப்பான். அட லூசு பையில என்னடா பண்ற அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு இருந்தாலுமே எப்படியோ ஹீரோவை கையை பிடிச்சிடறானா. சரி உள்ள இழுக்கலாம் அப்படின்னு இருந்தா கரெக்டா ஷியோரியுமே அங்க ரூமுக்கு வருவா. அவ இந்த மாதிரி ஹீரோ அங்க தொங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டும் உதவி பண்ணல, என்னடா விளாண்டுக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் ஒரு 14 வயசு பையனோட பாடியை வச்சுக்கிட்டு அம்மாயாவால ஹீரோவை மேல தூக்க முடியல, பொத்துன்னு கீழே போட்டாடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோட முகத்துல அடிபட்டிருக்கும், அதுக்கு பிளாஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு ஓகே ஃபைன், நேத்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டங்காட்டி இப்ப திருப்பியும் அவங்க கூட தான் ஒன்னா சுத்திட்டு இருக்கிறானா. இதே டைம்ல இன்னொரு பக்கம் இந்த ஹெட் மாஸ்டர் ஹீரோ பிடிக்க வேண்டிய வேலையை அந்த சபுரோ கிட்ட கொடுத்துருப்பான்ல, ஆனா அதை ப்ராப்பரா பண்ணலன்னு சொல்லிட்டு கமான் இவ்வளவு நாளா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த, ஒழுங்கா வேலையை பக்கம் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ பதில் சொன்னதா விடுவான் போல, ஆனா உண்மையை சொன்னா கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரியே யோசிப்பான். ஏன்னா ஹீரோவை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா சரக்கடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்திருப்பான் இவ்வளவு நாளா. ஆகையால இந்த உண்மையை சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி தலை எனக்கு வந்து ஒரு 50 சம்திங் வயசு தான் ஆச்சு, ஆனா உங்களுக்கு 90 வயசு ஆச்சு, 90 வயசு ஆயிருந்துமே நீங்க இந்த அளவுக்கு பயங்கர இளமையோட இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நினைச்சு நான் ரொம்பவுமே பொறாமப்பட்டேன். உங்களோட ஸ்கின்னை பார்த்து நான் பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு தான் நான் எதுவுமே பண்ணாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த ஹெட் மாஸ்டருக்கு இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்படியே சம்பரோ தூக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு என்ன இன்னும் புகழ்ந்து பேசுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ரைட், என்ன இந்த சைக்கோ அப்பதான் என்ன விடுவானான்னு வேற வழி இல்லாம அவனும் தொடர்ந்து இங்க பாருங்க உங்க அழகு வந்து அப்படி இப்படி எனக்கு உங்களை பார்த்து பயங்கர பொறாமையா இருந்துச்சு, எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு இருந்துச்சு, உங்களோட ஸ்கின் எல்லாம் வந்து ஒரு பேபி ஸ்கின் போல இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டே இருக்க. இதை கேட்க கேட்க அந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி போதையான மாதிரி ஆயிரும். அவனோட பாடியில இருந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் ஒன்று செக்ரேட் ஆகுமா, அதை லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா ஒரு பார்ட்னர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனா அந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலிங் ஹார்மோன் மாதிரி அவனோட பாடியில இருக்கிற அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் ஹீல் பண்ணி விடுது. ஸோ அவள் தான் நார்மலான உடனேயுமே அந்த சபுரோவை விட்டுட்டு ரைட் நீ சாண்டாவை போட்டு தர்றதுக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, ஆகையால் இந்த அகாடமியில இருக்கிற இன்னொரு நபரை நான் பயன்படுத்தலான்னு இருக்கிறேங்கிற மாதிரி யோசிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் இந்த நீக்கோங்கிற பிள்ளையும் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நேற்று பயங்கரமா புயல்லாம் அடிச்சிருந்திருக்கும். ஸோ ஆகையால் அங்க மரம் இலை கிளைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நீக்கோ அவள் பாட்டுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவள் பண்ணுற காமெடிக்கெலாம் தலையாட்டிக்கிட்டு இருப்பானா. அண்ட் இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பூத்தொட்டிலாம் எடுத்துக்கிட்டு ஃபூமி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி வருவாளாம். அந்த ஃபூமிங்கிற பொண்ணு அந்த பூத்தொட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆகையால் ஹீரோ உதவி பண்ணலாம் அப்படின்னு இருக்க அவன் நல்ல மனசுக்காரன். ஆனால் நீக்கோ அப்படி கிடையாது. இருப்பினும் சரி இவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபூமி கூடயே அந்த பூத்தொட்டிலாம் எடுத்துட்டு அந்த பிள்ளையோட கிளாஸ் வரைக்கும் வரும்போது இந்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்ததில்லை. ஆகையால் அந்த ஃபூமிங்கிற பிள்ளை கிட்ட கேட்கும்போது அவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி ஆக்சுவலி நாங்க எல்லாரும் இதே ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான், ஆனா என்ன எங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெரியவங்கள கொலை பண்ணியிருந்திருப்போம், அதனால எங்க எல்லாரையும் தனியா ஒரு கிளாஸ்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள என்னடி சொல்ற என்ன நீ சொல்ற அப்படின்னு ஹீரோக்கு லைட்டா ஜர்க் ஆயிரும். திருப்பி ஒரு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக கேட்பானா. அவ ஆமா நாங்க எல்லாரும் கொலை பண்ணியிருந்திருக்கோம், எல்லாரும் இல்ல ஆனா நான் கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கேன், அதனால நாங்க சின்ன பசங்களை வேற போயிட்டோமா, அதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது, எங்களுக்கு இப்படி தனியா செப்பரேட்டா ஒரு கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்குள்ள ரைட்டு தவறான இடத்துக்குள்ள வந்திருக்கமோன்னு ஹீரோவும் நீக்கவும் அங்கிருந்து போகலான்னு கதவு நீக்க முடியல. உனக்கு இப்போ என்னடி வேணும் அப்படின்னு நீக்கோலாம் பயங்கரமா காண்டாகக்குள்ள அப்போ அந்த ஃபூமிங்கிற பிள்ளையும் கேட்டுறான். இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல ரீசெண்டா ஒரு சாண்டா கிளாஸ் ஒருத்தன் உலாவிட்டு இருக்கிறான், அவன் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மரியாதையா அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாளா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஆனா உடனே அந்த நீக்கோ புள்ள இருக்கிறாள் அவதான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு சாண்டா கிளாஸா ஹே அதெல்லாம் சும்மா கற்பனைப்பா, மூட நம்பிக்கையோட சுத்திக்கிட்டு இருக்கிற முட்டா பசங்களுக்கான விளையாட்டு கதைகள் அதெல்லாம், அதனால அதையெல்லாம் நாம பெருசா சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்ன புரிஞ்சா அப்படின்னு நீக்கோ அந்த ஃபூமியா பயங்கர சில்லா டீல் பண்ணிட்டு எப்படியோ ஹீரோவையும் கூப்பிட்டு வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நீக்கோட கை காலே நடுங்கிக்கிட்டு இருக்கும், அவளே பயங்கரமா பயந்துருப்பா. ஸ்கூலோட செமி பேஸ்மெண்ட்ல இப்படி ஒரு கொலகார குரூப்பை வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க, நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த நீக்கோவோட பேக்ல ஒரு பெரிய ஒரு சைஸ் ஒரு பூனை கீச்சைன் ஒன்று மாட்டிருந்திருப்பா, அதை காணும். அப்படின்னா கண்டிப்பா அதை அந்த கிளாஸ் ரூம்ல தான் விட்டு வந்திருப்பா. ஸோ ஆகையால் அதை எடுத்துட்டு போறதுக்காக ஹீரோ அங்க வருவானா. ஆனா போன தடவை கொஞ்சம் நீக்கோ இருந்த காரணத்தால தான் ஹீரோ தப்பிச்சு வந்திருப்பான். உப்பையும் நான் இதே உருவத்தோட போனேன்னா திருப்பி உயிரோட வருவானு எனக்கு கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ சாண்டா கிளாஸா மாறி வெளில நின்னுகிட்டு இருப்பான். உள்ள அப்ரப்டா போய் அந்த பசங்களெல்லாம் அடிச்சறதா, ஆனா எல்லாமே சின்ன பசங்களா இருக்கிறானுங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப கதவை நீக்கிட்டு அந்த ஃபூமி வெளியில வருவாளா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்தனே பயங்கரமா ஆச்சரியப்பட்டுட்டு ஹே நீங்க சாண்டா கிளாஸ் நீங்க உண்மையாலே இருக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு ஹீரோ கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பான். நாங்க ஏதோ ஒரு சில கொலைகள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காரணத்தால எங்களை இந்த மாதிரி தனியான ஒரு ரூம்ல வச்சுட்டு எங்களை பாக்குறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க, ஈவன் டீச்சர்ஸ் முத கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, எல்லாருக்கும் பயம் மேபி நாங்க கீது அவங்கள கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு சாண்டா கிளாஸ், உங்களுக்கு எல்லா குழந்தைங்களுமே பிடிக்கும், பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் பிடிக்குங்கிறங்காட்டி தானே எங்களையும் பார்க்க வந்திருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு நாங்க டீ ஊத்தி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ டீ ஊத்திக்கிட்டு இருப்பாளா. இந்த கேப்ல கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாமே ஹீரோவை ரவுண்டு கட்டுறாங்க, எல்லாருமே கத்தி ரம்பம் எல்லாம் வச்சிருந்துருக்க, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் டீ ஊத்துன அந்த புள்ளையும் இந்தாங்க டீ ஊத்தி இருக்கேன் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பார்த்தா தரையில ஊத்தி வச்சிருந்திருப்பா. அதுவே ஷியோரியும் அமாயாவும் நம்ம நீக்கோ கிட்ட வந்துட்டு ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது இப்படி செமி பேஸ்மெண்ட்ல இருக்கிற கிளாஸ் 10க்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே அதிர்ச்சி. பிளஸ் அமாயாக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கொலகார பசங்களாச்சே, அங்க போய் உனக்கு என்ன வேலை அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க. உடனே ஷியோரி தான் எதுவா இருந்தாலும் சரி முதல்ல போய் அவனை காப்பாத்தி ஆகணும்னு அவளோட கால்ல இருக்கிற பெரிய பூட்டெல்லாம் கழட்டிட்டு மேல மாடியில இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாளா. சோ அதுவே இங்க ஹீரோவா அந்த குழந்தைங்க எல்லாமே ரவுண்டு கட்டி இருப்பாங்கல்ல, நான் பார்த்தா எல்லாருமே ஹீரோ கிட்ட வந்துட்டு நாங்க எல்லாருமே சின்ன பசங்க தானே, ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட ஆசைகளை நீங்க நிறைவேற்றணும் தானே, ஒரு சாண்டாவா அது உங்க கடமை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமா அந்த நீக்கோங்கிற பிள்ளைலாம் சொல்லுவா, அந்த மாதிரி ஜப்பான்ல பல வருஷமா குழந்தைங்களுக்கு நீங்க அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கிற டைம்ல அவங்க யூஸ் பண்ற சாக்ஸ்லயோ ஷூலயோ அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை வந்து நீங்க போட்டு வைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தாங்க இது எங்களோட பூட், எங்க பூட்டு
கவுண்டருக்குள்ள நீங்க எனக்கு தேவையான கிஃப்ட வந்து கொடுங்க, உன்னோட விரலை கட் பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஏய் என்ன ஜோக் பண்றியாடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகும் போது, இல்ல நான் சீரியஸாவே கேக்குறேன், நான் ஒரு குழந்தை, எனக்கு உங்களோட விரல் தான் தேவைப்படுது, அதுதான் எனக்கான பொம்மை, ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு அவ கெஞ்சி கேட்கக்குள்ள ஹீரோவால மறுக்க முடியாது. ஏன்னா ஹீரோக்குள்ள அந்த சாண்டா உள்ளுணர்வு இருக்கும்ல, அது ஒரு குழந்தை அவங்ககிட்ட ஏதாவது கேக்குது அப்படின்னா அதை கொடுங்கிற மாதிரி ஹீரோவா ஃபோர்ஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது 2 விரலையுமாமா எடுத்துக்க போற அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க விட்டா ஹீரோ விரல கொடுத்துருப்பான். அப்போ அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகுது. கதவை தட்டினா நீக்க மாட்டீங்களாடான்னு ஷியோரி தான் வெடிகுண்டெல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்கா போல. உள்ள வந்து நின்னவளும் லைக் ரொம்ப பெருசால ரியாக்ட் பண்ணல. ரேதர் இந்த மாதிரி நான் ஒரு பர்டிகுலர் கிளாஸோட லீடர், அப்புறம் நான் உங்க கிளாஸுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று டெலிவர் பண்ணலான்னு வந்தேன். இந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாருமே ரீசெண்டா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறது இல்லையாமா, அவங்களோட ஷூ லேஷஸ் எல்லாம் ப்ராப்பரா டை பண்றது இல்ல, அவங்களோட டைஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா போடுறது இல்ல, ஆகையால் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்றது நல்லது. ஓகே நான் மெசேஜை டெலிவர் பண்ணிட்டேன்னு சொல்லக்குள்ள அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களா இது ஒரு விஷயம்னு சொல்றதுக்காக தான் இப்படி பாம் பிளாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தியான்னு கேட்க, நான் தான் சொன்னனே கதவை தட்டுன, நீங்க யாரும் நீக்கல, ஆகையால இந்த விஷயத்த சொல்லிட்டு போகணுங்கிறங்காட்டி வேற வழி இல்லாம தான் நான் கதவை உடைக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோ இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிருப்பான். ஸோ ஹீரோவை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த சும்மா இந்த டிராமா எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஹீரோமே ஷியோரிக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருப்பானா, நன்றி எல்லாம் தேவையில்லை, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ அப்படி இருக்கக்குள்ள யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதுக்கு அமையா யாரா இருந்தாலும்னு சொல்லி என்னையெல்லாம் லிஸ்ட்ல சேர்க்காத, உன்ன மாதிரி என்ன லூசு மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லுவான். பிளஸ் ஷியோரி ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கால, ஸோ ஆகையால் ஹீரோக்கு திருப்பி ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் ஒன்று கிரியேட் ஆக இந்த ஃபீலிங் வேண்டாங்கிற மாதிரி டக்குன்னு அவன் சாண்டாவா மாறிடுவான். ஸோ அவன் சாண்டாவா மாறிட்டான், ஒரு பெரிய பையனா மாறிட்டான் அப்படின்னா ஷியோரி மேல அவனுக்கு ஃபீலிங் இருக்காது. இருப்பினும் சாண்டாவா மாறினா சின்ன பசங்க சொல்றது எதையும் அவனால தவிர்க்க முடியாது. அதனால தான் அந்த ஃபூமி உன்னோட விரலை வெட்டி கொடு அப்படின்னு சொல்லும் போதும் ஹீரோட உள்ளுணர்வு ஆமா ஒரு குழந்தை கேக்குது அதனால கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருக்கும். ஸோ சாண்டாவா ஆகுறதுங்கிறது இவ்வளவு பெரிய வீக்னஸோட இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிக்க, இன்னொரு பக்கம் அந்த ஃபூமிங்கிற புள்ளைய நம்ம ஷியோரி பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு உள்ள வரும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து ஹீரோ காப்பாத்தி இருந்திருப்பான், சாண்டா காப்பாத்தி இருந்திருப்பான். என்னதான் ஒரு கொலகாரியா இருந்திருந்தாலும் இந்த ஃபூமி வந்து ஒரு சின்ன புள்ள தானே, அதனால பெரியவங்க கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக என் மேல சாண்டா அட்டென்ஷன் கொடுத்திருக்காரு, என்ன பிரியாரிட்டைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஷியோரி இருக்கிறாள், ஸோ அவ ஓனோ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அப்பதான் ஷியோரி நோட்டீஸ் பண்றா ஓனோ பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் பியூபர்ட்டியில இருக்கிற ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் வளருவாளா அப்படின்லாம் யோசிக்கிறான். என் ஏஜ் பொண்ணு தான், ஆனா பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே தெரியல, ஒரு பொம்பளை மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் ஓனோமே சொல்லுவா லைக் இந்த மாதிரி நான் பெருசாயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, நான் ஆல்மோஸ்ட் ஒரு அடல்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கிறேன், ஆகையால் எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் இந்த ஸ்கூல்ல இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் கிளாஸ்ல இந்த சுபார் இருக்கிறான்ல, ஸோ அவன் பசங்க கிட்ட இந்த மாதிரி ஏதோ யூத் செரமனி வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அது ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போகலாம், ஆகையால் பசங்க எல்லாரும் என்ன சொக்காலாம் போட்டு வரலாம் அப்படின்னு பயங்கர பிஸியா பேசிக்கிட்டு இருக்க. இதே நேரத்தில் அந்த ஃபூமி அப்படிங்கிற அந்த கொலகார புள்ள இருக்கிறாள், அவளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஹெட் மாஸ்டர் ரகரகமா வகை வகையா கொல்றதுக்கு தேவையான கத்தி கடப்பார கன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை டேபிள்ல வச்சு இது எது வேணுமோ நீ எடுத்துட்டு போ, அந்த சாண்டா யாரோட உடம்புல இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ள வேண்டியது உன்னோட வேலை, அதை உன்னால ப்ராப்பரா பண்ண முடியுமா என்ன அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன டவுட்டோட அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பானா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த ஃபூமி தொடர்ந்து அந்த ஹெட் மாஸ்டரை போட்டு ஷூட் பண்ணி கீழேயே சாச்சிருவா. உங்களை இப்படி ஷூட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இருப்பினும் என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுல, அந்த சந்தேகத்தை போக்குற விதமா நான் இதை பண்ணாதானே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. இந்த செயலை பண்ணும்போது ஃபூமிக்கு ஒரு சின்ன தயக்கமோ ஒரு ரெக்ரெட்டோ எதுவுமே இருந்திருக்காது. அதே நேரத்தில் அவ்வளவு புல்லட் இறங்கி இருந்தோம், அந்த ஹெட் மாஸ்டருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எந்திரிச்சிட்டு பரவாயில்லையா புள்ள, உன்ன மாதிரியான ஒருத்தையை தான் இந்த வேலைக்கு நான் முதல்லயே அசைன் பண்ணியிருந்திருக்கணும்னு சொல்லும்போது மறுபடியும் அவர் நெத்திலேயே ஷூட் பண்ணுவாளா. அந்த தலையில ஷூட் பண்ணியிருந்துமே அந்த ஹெட் மாஸ்டருக்கு எதுவும் ஆகல. இம்மி பேசுங்காம இந்த சாண்டா கிளாஸை கொலை பண்ற வேலையை நான் கச்சிதமா பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரியான ஒரு ப்ராமிஸ் அவ மேக் பண்றாளா. அதுவே நம்ம ஹீரோ சாண்டாவோட உருவத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த டைரக்டர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்களா அந்த கிளவி, ஸோ அந்த கிளவிக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த கிளவிக்கிட்ட இருந்து எப்படி நல்லா சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துக்கலாம் தான் டெய்லி வந்து விசிட் பண்றானா. டெய்லி கையமுக்கு காலமுக்குன்னு சொல்லி இந்த கிளவி என்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹீரோ மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தா அதை இன்னும் ஸ்ட்ராங்கரா மசாஜ் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோவும் கையை வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா குத்துனா கிளவி செத்துருமே அப்படின்னு அவனுக்கு கவலை இருக்கு. ஆனா எதிர்பாராத நேரத்தில் அந்த கிளவி நம்ம ஹீரோவோட விரலை வச்சு அவன் மூஞ்சி மேலேயே காலை வச்சு உதச்சிட்டு பெண்கள்
பெண்கள் மேலையும் குழந்தைகள் மேலையும் கை வைக்க கூடாதுங்கிற அந்த ரூல்ஸ் பேப்பர் ரீதியா நல்லா தான் தெரியும். ஆனா அதை நீ பிராக்டிக்கலா எக்ஸசைஸ் பண்ணனு வையேன், அந்த பெண்களும் குழந்தைகளும் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கணுமே, அந்த பூமிங்கிற புள்ள குழந்தை தான், எப்படி இருந்தான்னு தெரியும்ல. ஏன் கிளவி அவ என்ன கொலை பண்ண பார்த்தாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஹீரோ ஷாக் ஆக, தம்பி இந்த ஸ்கூலோட டைரக்டர்னா அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு சும்மா அத்துபடி. முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, உன்னை ஏதாவது ஒரு குழந்தை கொலை பண்ண வருது அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைய நீ போட்டு தள்ளிடணும். அப்பதான் அந்த குழந்தையால உன்னை போட்டு தள்ள முடியாதுன்னு சொன்னா ஹீரோக்கு ஒரே பதறிடுது. இப்போதைக்கு அந்த கிழவி ஹீரோ கிட்ட சொல்ற விஷயம் அப்படிங்கிறது, உன்னை யாராவது கொலை பண்ண வராங்கன்னா அவங்கள போட்டு தள்ளுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நீயும் இருக்கணும். அப்பதான் உன்னால உயிர் தப்பிக்க முடியுங்கிறது தான். அந்த ஒரு நெருப்பு இருந்தா தான் உன்னால உன்னை நீயே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். வேணும்னா உனக்கு ஒரு ட்ரையல் காட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த கிளவி அவங்க மேல போட்டிருந்திருக்க ஓவர் கோட்டை ரிமூவ் பண்ணக்குள்ள சடனா அவங்களோட எங்கர் வெர்ஷனுக்கு மாறின மாதிரி இருக்கும். ஹீரோக்கே ஒரு அதிர்ச்சி, என்னடா இது என்னோட கண்ணில் இது திடீர்னு ஏதாவது ஒரு கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா திருப்பி அந்த பாட்டிமா அந்த வயசான உருவத்துல வந்துட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க டெலிபரேட்டாவே ஹீரோ கிட்ட தன்னை குத்த சொல்லுவாங்களா. ஆல்ரெடி ஹீரோவோட விரல அந்த கிளவியை உடச்சு விட்டு இருந்திருக்கு. அந்த வழியிலேயே ஹீரோக்கு இன்னும் அவனோட கையில இருக்கிற சென்சஸ் எல்லாம் திருப்பி வரல. இந்த இதுல வேற அந்த கிளவி குத்த சொல்லி இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் வச்சு குத்துறான். அவனுக்கு குத்தும் போது அவன் கையில தான் ப்ராப்பரான அந்த சென்சஸ் இருக்காதுல்ல, அதனால அந்த கிளவியை என்ன ஃபோர்ஸ்ல அடிச்சான் அப்படின்னு ஹீரோக்கே தெரியல. ஆனா அடி வாங்கியிருந்தும் போய் விழுந்துட்டு அப்படியே இங்க பொக்கவாயை ஓபன் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு பல்லெல்லாம் இல்ல, அதனால பெரிய டேமேஜ்லாம் ஏற்படாது, பரவாயில்ல. இப்ப பாரு, ரெட் கலர் சொக்காக்கு பதிலா ஒரு பிளாக் கலர் சாண்டாவா நீ இந்த இடத்துல மாறி நிக்கிறேன். இனிமேல் நீ கண்டிப்பா தீய சக்திகளை ஏத்து போராடுற ஒரு பயங்கரமான ஒரு சாண்டாவா இருப்பாங்கிற மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பி இருந்திருப்பாங்க. ஆமா, அந்த கிளவி நமக்கு இன்னாத்தா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுச்சு. இந்த பிளாக் கலர் சொக்கா எங்க இருந்து வந்ததுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வெளியில வரும்போது அந்த யூத் செரமனி ஃபங்க்ஷனுக்காக அங்க பசங்க எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பூமிங்கிற புள்ளியும் அங்க வர. ஹீரோக்கு தான் இந்த பூமி யாருன்னு தெரியுமே, ஆனா பூமிக்கு ஹீரோ யாருன்னு தெரியாதுன்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆகையால் அப்படியே அப்ரப்டா அவகிட்ட பேசாம போனா இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருமேன்னு சொல்லிட்டு சும்மா அவகிட்ட பேசுற மாதிரியே அவ பின்னாடியே போயிட்டு இருப்பானா. இருந்தாலும் அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல, கண்டிப்பா அந்த 10ஆம் கிளாஸ்ல இருக்கிற அந்த பூமிங்கிற புள்ள நான் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவா, அதனால நீ உஷாரா இருக்கணும்னு. ஓகே, நான் ஒன்னும் இப்போ ஒரு ரெட் கலர் சாண்டா கிடையாது, நான் ஒரு பிளாக் கலர் சாண்டா. தண்ணியில ஒரு துளி இங்கு கலந்தாலுமே அந்த தண்ணி ஃபுல்லா கருப்பா மாறிடும். அதனால சின்ன குழந்தையோ பெரியவங்களோ என்ன போட்டு தள்ள வரவங்கள எதிரிகளா இருக்கிறவங்களா முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். ஆனா அந்த புள்ள அப்படியே ஹீரோவை கூட்டிட்டு வந்தவ ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த நிறைய இந்த மரத்தோட இலைத்தலைகள்லாம் கொண்டு வந்து குட்டி வச்சிருந்துருப்பாங்கல்ல. இதனால புசு புசுன்னு பெட் மாதிரியா இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கிறாளா. ஸோ அவளுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைக் ஒரு கம்ஃபர்டான ஒரு பெட்ல படுத்திருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இருந்தாலும் நான் எங்க அம்மாவோட கைகளை மிஸ் பண்றேங்கிற மாதிரி சொல்லுவா. எங்க அம்மாவோட கைகளை பிடிக்கிறத நான் மிஸ் பண்றேன்னு. அப்பதான் பூமிக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. ஆக்சுவலி பூமியை அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பா போல. அவங்க அம்மா வந்து லைக் ஒரு லேட் 40ஸ்ல இருக்கிற ஒரு நபரா இருந்திருப்பாங்க. அவங்க முகம் பார்க்கறதுக்கு பயங்கர பளபளன்னு ரொம்ப ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருந்திருக்கும். இருப்பினும் அவங்களோட கைகள் அவங்களோட உண்மையான ஏஜ் என்னங்கிற விஷயத்த காட்டி கொடுத்துருந்துருக்கும். ஆனா அந்த ஒரு கைகள் இருக்கிற அந்த ஒரு வார்ம்த் ஃபீலிங்ஸ், அந்த விஷயம் தான் ரியல் அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த பூமி பிள்ளைக்கு கொடுத்துருந்துருக்கு. இப்படி இருக்கக்குள்ள அவங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இல்லை பயங்கரமாக உடம்பு சரியில்லாத காரணத்தாலேன்னு தெரியல, அவங்க நிறையாவே மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏகப்பட்ட மாத்திரை டப்பா தான் அவங்க டஸ்ட்பின் ஃபுல்லாமே நிரம்பி கிடந்திருக்கும். ரேண்டமாக ஒரு நாள் அவங்க அம்மா பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பூமியை அவங்க அம்மாவோட கையை போய் பிடிப்பாளா. பார்த்தா அந்த கை அப்படியே தனியாக வந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா தான் வெட்டி எடுத்து வந்திருப்பாங்க. என் உடம்புல இருக்கிற மற்ற பாகங்கள் எல்லாமே ரொம்ப இளமையாக இருக்குது, என்னோட கைகள் மட்டும் இப்படி வயசாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு தான் அவன் வெட்டி எடுத்து வந்திருப்பாங்களா. கூடவே இன்னொரு கையையும் சேர்த்து வெட்டிடு அப்படின்னு அவங்க பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது அவங்க அம்மா சொன்னது ஒண்ணு, ஆனா இப்படி எங்க அம்மா இப்படி பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாவையே போட்டு தள்ளியிருந்திருப்பான் அந்த பூமி. இது எல்லாத்தையுமே அவன் ஞாபகப்படுத்தி காட்ட ஹீரோக்கு அப்பதான் புரிஞ்சிருந்திருக்கும் இவ யாரை கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கில்லரா இருக்கிறா, இந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கிறாங்கிற விஷயம்லாம். ஸோ அப்போ இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்திலேயே அவளோட கைகள் வந்து அந்த இலைத்தலைகள் மேல அப்படியே நிரண்டிக்கிட்டே இருப்பா, அவங்க அம்மாவோட கைகளை தேடுற மாதிரி. இதை கவனிச்ச ஹீரோவுமே லைக் யாரோ ஒருத்தங்களோட கை அவளுக்கு பிடிமானமா இருந்தா நல்லா இருக்குமோன்னு சடனா அவன் சாண்டாவா மாறிட்டு அவளோட கையை பிடிக்கும் போது அப்பதான் ஹீரோக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டுமோ, இவ தான் நம்மளை கொலை பண்றதுக்காக இருக்கிறாளே, இவ முன்னாடியே சாண்டாவா மாறி இருந்திருக்கமே அப்படின்னு பதறிட்டு இருப்பான். ஆனா அந்த பூமிங்கிற புள்ள ஹீரோவோட கை பெருசா இருக்குங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணியிருந்தும் தலையை திருப்பி இருந்திருக்க மாட்டான். தப்பு சண்டான ஹீரோ அந்த ஒரு பீன்ஸ் எடுத்து வாயில போட்டுட்டு திருப்பியும் நார்மலான அவனோட உருவத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த புள்ளையுமே ஹீரோ கிட்ட சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுவான். டெஃபினட்டா அப்புறமா பார்க்கணும் அப்படிங்கிறது ஹீரோவை போட்டு தள்ளுறது தான் அப்படின்னு ஹீரோக்கும் புரியுது. உன்னை
என்னன்னா யூத் செரமனி அன்னைக்கு மட்ட பண்ணிடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபூமி அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ இந்த அமாயா கிட்டையும் அதுக்கப்புறம் சபுரோ கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருந்திருப்பான். என்ன இந்த மாதிரி ஒரு புல்ல போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்றான். ஆகையால் என்னோட லிமிட் வந்து என்ன அப்படிங்கறத நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அமாயாவோட கையில கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொன்னா அமாயா பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பானா. ஆனா சபுரோ தான் எப்படி ஷூட் பண்றதுன்னு சொல்லி அமாயாவுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணும்போது ரொம்ப வேண்டா வெறுப்பா அப்படியே ட்ரிகரை பிரஸ் பண்ற மாதிரி போவான். ஆனா கடைசியா பிரஸ் பண்ண போற நேரத்துல அமாயா பயங்கர போக்கஸ்டா ஷூட் பண்ணுவானா. ஹீரோட செஸ்ட்ல ஒரு புல்லட்ங்கிறது பாஞ்சிருந்திருக்கும். இருப்பினும் ஏற்கனவே சபுரோ தான் ஏகப்பட்ட தடவை ஹீரோவை ஷூட் பண்ணியிருப்பான்ல, அப்பயும் எதுவும் ஆயிருந்திருக்காது. அப்பயும் பெருசா எதுவும் ஆகல. ஆனா ஹீரோவால அந்த பெயினை மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து நைட்டு முழுக்க வெறும் ஷூட்டிங்கா போயிருந்திருக்கும் போல. நம்ம ஹீரோவை அடுத்த நாள் காலையில வெறும் ஓட்ட போட்ட பேப்பர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸ்டில் அமாயாக்கு ஒரு மாதிரி என்னடா அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் சின்ன பையனா மாறிடுவான். சபுரோ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதுமே ஹீரோவோட பாடி திருப்பி சின்ன பையனா மாறினங்காட்டி அந்த காயங்கள் எல்லாமே காணாம போயிருச்சு. ஆனா உன்னை ஷூட் பண்ண அந்த மெமரிஸ் எல்லாமே இன்னும் என் மண்டக்குள்ளேயே உட்காந்துருக்கேடா அப்படிங்கிற ஒரு மாதிரி டிராமடைஸ் ஆயிருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈவினிங் சபுரோ ஹீரோ அமாயா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் உட்காந்து இப்போ இந்த யூத் ஃபெஸ்டிவல் நடக்க போதுல, இதே மாதிரி யூத் ஃபெஸ்டிவல் சபுரோவும் சின்ன பையனா இருக்கும்போது நடக்கும். எல்லா பசங்களும் அவங்களோட 15வது ஏஜ் வர டைம்ல தான் கரெக்டா இந்த யூத் ஃபெஸ்டிவல்ங்கிறத நடத்துவாங்களாமா. அந்த வகையில சபுரோக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது இந்த யூத் ஃபெஸ்டிவல்ல அவனும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போயிருப்பான். அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்றதுக்காக போயிருப்பானா. அப்போ ஒரு புள்ள எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சபுரோவை அப்ரோச் பண்ணியிருப்பாளா. ஆனா அவ சொன்னது எல்லாமே 15 வயசுல இருக்கிற சபுரோக்கு மீனிங்லெஸ்ஸா ஃபீல் ஆயிருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கா போடி ஜோக் பண்ணாதங்கிற மாதிரி வச்சு சிரிச்சு கலாய்ச்சி அனுப்பியிருந்திருப்பான். ஸோ என் வாழ்க்கையில் அந்த யூத் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஆனா ஹீரோக்கு தான் தெரியும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல கண்டிப்பா இந்த ஃபூமிங்கிற புள்ள தான் என்ன போட்டு தலை வரப்போறா. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, நான் தான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடணுங்கிற மாதிரி யோசிக்க சரி சரி ரொம்பலாம் என்ன பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க, நான் சிகரெட்டை பத்த வைக்கணும் அப்படின்னு சபுரோ அவங்கள விரட்டி விட பார்க்கும்போது ஹீரோ போறதுக்கு முன்னாடி சபுரோவை பார்த்து நான் பெரியவனானா கண்டிப்பா உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவானா. என்ன மாதிரியா விளங்கிரும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் சபுரோ யோசிச்சு பார்ப்பான். லைக் சின்ன வயசுல ஆமா ஸ்கூல் படிச்சோம், அதுக்கப்புறம் ஏரியால நிறைய பெரிய கைங்களோட சண்டாலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்குன்னு ஒரு பார்ட்னரை நான் அமைச்சுக்காம விட்டுட்டேன், அதுக்கான எனக்கு தேவை இருந்தது கிடையாது. ஏன்னா ஒரு கையில சருக்கு இன்னொரு பக்கம் தம்முங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அருமையா தான் வாழ்ந்திருக்கேன். இருப்பினும் என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பெரியவனானா எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த யூத் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுமே நடந்துருக்கு. அந்த ஃபெஸ்டிவல்ல சும்மா என்ஜாய் பண்றதுக்காக ஓனோவும் ஷியோரியும் அப்படியே அவங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அம்மாயாவும் ஓரமா உட்காந்து இருப்பானுங்களா. 2 பேரும் ஓரமா உட்காந்தவனுங்க அந்த ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, ரேதர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஓஹோ இது இப்படிதான் நடக்குமா, எல்லாரும் இப்படிதான் பண்ணுவானுங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு எப்படி நீ சும்மா உட்காந்துருக்கலாங்கிற மாதிரி நம்ம நீக்கோ வந்துருவா. அந்த நீக்கோ புள்ள ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு வாப்பா ஏதாவது கடைக்கண்ணிக்கு போய் சாப்பிடலாம் செய்யலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரும்போது அப்போ இது எல்லாத்தையுமே ஓரமாவுக்கு வந்து சபுரோவுமே பார்க்க தான் செய்யறான். அண்ட் சபுரோவுக்கு அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி சொதப்பிந்திருப்பான் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். மேபி அன்னைக்கு அந்த மாதிரி அந்த புள்ளைய நக்கல் பண்ணாம இருந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு லோன்லியான ஒரு லைஃப் அவனுக்கு இல்லாம இருந்திருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஹீரோவுமே நான் உங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தானா. ஆஹா எங்கேயாவது நான் பண்ண மாதிரி இவனும் சொதப்பல்கள்லாம் பண்ணிடுவானா, இல்லைன்னா இந்த இடத்துல இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு நடக்க போற இந்த ஒரு ப்ரொபோசலை எவனோ ஒருத்தன் தடுக்க போறானா, அது தடுக்க போறது யாரா இருந்தாலும் அவனை போய் நான் தடுக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு ஹீரோக்கும் ஃபூமிக்கு இந்த ஒரு சண்டை இருக்க போதுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் நினைச்சிருப்பான். பட் இப்படி ஒரு அருமையான ஃபியூச்சர் ஹீரோக்கு அமைய போதுங்கும் போது, அது ஒரு சின்ன குழந்தைக்கு அமைய போதுங்கும் போது எனக்கு தான் அமையல, அட்லீஸ்ட் இந்த பையனுக்காவது அமையட்டும், அது அமைய விடாம எவன் தடுக்கிறானோ அவனை போய் நம்ம தடுப்போங்கிற மாதிரி ஃபூமியை தேடி வந்திருப்பான். ஃபூமி அங்க ஸ்கூலுக்கு பின்னாடி வந்துட்டு கன்ஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹாய் குட்டி பாப்பா நீ தான் இந்த 10ஆம் கிளாஸ்ல படிக்கிற ஃபூமியா அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஃபூமி எல்லாம் அசர்ற மாதிரியே இல்ல. என்ன என் கூட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, ஊன்னு சொல்லு நம்ம பிரச்சனையை ஆரம்பிச்சிடலாம் இதே இடத்துலன்னு சொல்லி அவ பயங்கர திமிரோட இருக்க. சபுரோவுமே அவளோட கண்ணத்தை பிடிச்சு கிள்னா இதுதான் நீ என்ன அடிக்கிறதாடான்னு சொல்லி அவ கண்ணை எடுத்து வைக்கிறா. அதுவே ஹீரோவும் இந்த நீக்கோ போலையும் சாயந்தரம் இந்த சூரியன் மறையறத பார்க்கலாம் அப்படின்னு ஓரமா அங்க ஒரு ஸ்டாஸ்ல நின்னுகிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு கன் ஷாட் பண்ண மாதிரியான சத்தங்கிறத கேட்கும். உடனே ஹீரோ ஓகே புள்ள நீ இங்கே ஏறும் முக்கியமான வேலை இருக்குதுன்னு வேகமா கன் யூஸ் பண்றது யாரானா கண்டிப்பா அந்த ஃபூமி புள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு அவளை தேடி வரக்குள்ள அதுவே அந்த ஃபூமி ஒரு இடத்துல நம்ம சபுரோவை கார்னர் பண்ணிட்டு ஷூட் பண்ணியிருக்கா போல. அவருமே குட்டி குழந்தையெல்லாம் பார்க்க கூடாது பொட்டிலே போட்டு முடிச்சிடலாங்கிற மாதிரிலாம் கன் எடுத்து வைப்பாப்ல. இருப்பினும் தலைவனால ஷூட் பண்ண முடியாம இருக்க அப்ப கரெக்டா பிளாக் சாண்டா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு.
ஏன் மகனே சொக்காவோட கலரை மாத்திட்ட அப்படின்னு சபரோ கேட்கும்போது தான் ஆக்சுவலி ஹீரோ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான் போல. ரெட் கலர் சொக்காவை போட்ட சாண்டா வந்து சின்ன குழந்தைங்கள அடிக்க மாட்டான். அதுவே கருப்பு சொக்காவை போட்ட சாண்டா சின்ன குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவான்னு. ஸோ அதனால ஆல்டர் ஈகோக்கே இன்னொரு ஆல்டர் ஈகோ கொடுக்குற மாதிரி எப்படி பார்த்தாலும் குழந்தைங்கள ஒரு காலகட்டத்தில் பெரியவங்கள ஆக தானே போறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களா பார்க்காம அவங்கள மனுஷங்களா பார்த்து அடிக்க வேண்டியதாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்குள்ள அந்த ஃபூமிங்கிற பிள்ளையுமே தனியா வரல. அவ கிளாஸ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்களையுமே சண்டைக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அண்ட் அதுல 2 பிள்ளைங்க நம்ம ஹீரோவை போடுதல்றதுக்காக கிட்ட வந்தா டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கட்டிப்பிடி வைத்தியம் போட ஆரம்பிச்சிடறான். ஸோ அவங்க இந்த மர்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சனுமே பெருசா இவங்க கிட்ட யாரும் பெரிய பாசம் நேசம்லாம் காட்ட மாட்டாங்கல்ல. ஸோ ஆகையால் குட்டி பசங்களுக்கு எதிராக அன்பை பரிமாறுறதான் என்னோட சண்டை போடுற ஸ்டைலுங்கிற மாதிரி அவன் அந்த குழந்தைங்கள கட்டி பிடிச்சி அன்பு நேசம் பாசம்லாம் காட்டும் போது அவங்க எல்லாரும் அப்படியே மயங்கி போயிடுறாங்க. கழுத்துக்கு இது நெரிச்சிட்டானு தெரியல, பட் எல்லாரும் மயங்கி போயிடுறாங்களா. ஸோ இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கட்டி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள போட்டு சுத்தி அவங்க தலை சுத்த வச்சு மயக்கமடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் லைனா படுக்க வச்சுட்டான். மிச்சம் இருக்கிறது பூமி மட்டும்தான். ஆகையால் கடைசியா அவளையுமே பிடிச்சிட்டு இங்க பாரு புள்ள இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அமாயாவுமே ஹீரோ எங்க போனா அப்படின்னு தேடி வரக்குள்ள அந்த பூமி நம்ம ஹீரோவோட நெத்தி பொட்டிலே ஷூட் பண்றா. அவ இதுக்கெல்லாம் ஏமாறுற மாதிரி தெரியல. இங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சாகிற வரைக்குமே கண்டிப்பா இந்த சண்டைங்கிறது தொடர்ந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் அவன் இருப்பான். ஸோ அதுவே ஓனோ கூட ஷியோரி அங்க சூரிய மறைவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் கன் சவுண்ட் ஒன்று கேட்குமா. அதை கேட்ட உடனே அப்படியே நம்ம ஷியோரி பயங்கரமா பதறி போயிடுவான். ஆஹா என்ன நடக்குன்னு தெரியலையே, போகலாமா வேணாமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓனோவோட மைண்ட்ல இல்ல இங்க வெயிட் பண்ண, நீ போகாத, இதே இடத்துல நின்று நம்ம இந்த சூரிய மறைவை வந்து அப்படிங்கிற மாதிரி அவ மனசுல நினைப்பாலே தவிர மற்றபடி ஷியோரி இப்படி பதறத பார்த்துட்டு ஓகே ஃபைன் உனக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நீ போய் பார்க்கறனா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எப்பா தெய்வமே சொன்னதுக்கு நன்றிங்கிற மாதிரி ஷியோரி வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவாளா. அண்ட் ஓனோக்கு பயங்கர ஒரு மாதிரி ஃபீலிங்கா போயிடும். லைக் ஓனோக்கு ஷியோரி ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஆனா காணாம போனதுல இருந்து ஷியோரிக்கு வேற சில நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. ஒருவேளை ஷியோரிக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படிங்கிற ஒரு தாட் வரும். வெறும் நம்மள ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த லெவல்ல தான் வச்சிருந்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அதுவே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா பூமி கண்ணை எடுத்து சர மாதிரியே ஹீரோவை கேப்பை விடாம ஷூட் பண்ணி ஓட்ட போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். இருக்கிற எல்லாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வழி எதுவும் பண்ண முடியல. உண்மையாலுமே அந்த பூமி சொன்ன மாதிரியே இந்த ஒரு சண்டை நிக்கவே போகாது போல, அப்படியே தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். எவ்வளவுதான் ஷூட் பண்ணாலும் நானும் சாக போறது கிடையாது, எவ்வளவுதான் ஷூட் பண்ணாலும் அவளும் நிறுத்த போறது கிடையாது நீ யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த ஷியோரி அந்த பூமியோட மூஞ்சில ஒரு பஞ்ச் வச்சு படுக்க போடுறான். ஒரு அடியோட நிறுத்தல ஷியோரி வச்சு பூமியை போட்டு கும்மிட்டே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல அந்த பூமி கன்னை எடுத்து ஷியோரிய ஷூட் பண்ணலான்னு இருக்க கரெக்டா ஹீரோ ஷியோரியை காப்பாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ ஷியோரியை கூட்டிட்டு போயிட்டான். ஆனா இப்போ பூமி தனியா தானே இருக்கிறா, அவளை யாரும் எதுவும் பண்ணல. ஆனா அவ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கும்ல அதுக்குள்ள போயிட்டு ஒரு கடையில எனக்கு நூடுல்ஸ் போட்டு கூட இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு அவ ஷூட் பண்ண உடனே அந்த இடமே ஒரு மாதிரி கலவரம் ஆயிட்டு இருக்கிற எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு கலவர பூமிக்குள்ள உட்காந்துக்கிட்டு பூமி அவ பாட்டுக்கு ஜாலியா அந்த நூடுல்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனை இந்த எந்த விஷயத்தை பத்தியும் பெருசா பூமி கேர் பண்ற மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவளை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வயசான கிழக்கட்ட சாண்டாவை காப்பாத்துறதுக்காக அந்த ஷியோரி உள்ள வந்தால, சோ அந்த விஷயம் அவளை பாதர் பண்ணும். ஏன்னா ஷியோரிக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்ட் வந்து இவளுக்கும் இவங்க அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்ட் அவளுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். அதனால அந்த காண்டு எப்படி இருக்கக்குள்ள அம்மாயா ஹீரோவும் ஷியோரியும் எங்க போனாங்கன்னு தேடி வர அவங்க 2 பேரும் அங்க ஓரமா இருந்து எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. எதை வேடிக்கை பாக்குறாங்கன்னா நம்ம பூமியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா பண்ற அப்படின்னு அம்மையாட்ட போய் கேட்கும்போது இல்ல அவ வந்து திருப்பியும் சாண்டா கூட சண்டை பொண்ணு தான் இதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அதனாலதான் திருப்பி போய் எப்படி அவ கூட சண்டை போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது ஏற்கனவே நம்ம ஷியோரி அந்த பூமி புள்ளைய அடிச்சிருப்பாள்ல, ஷியோரியும் குட்டி புள்ள தான் பூமியும் குட்டி புள்ள தான். சோ அவங்க 2 பேரும் சண்டை போடும் போது அது சும்மா குட்டி பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி தான். ஆகையால் ஹீரோ ஒரு சாண்டாவா இருந்து சண்டை போடுறதுதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம்ல அந்த இடத்துல சண்டைக்காக போவான். சும்மா போய் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும் போதே அந்த பூமி பயங்கர கான்ல இருப்பால, ஹீரோவும் அடிக்க அவளும் திருப்பி அடிச்சோன்னு ஹீரோட மூக்குல இருந்து ப்ளீட் ஆகும். உடம்புல ரெட் கலருங்கிறது பட்ட அடுத்த செகண்டே அவன் திருப்பியும் சாண்டாவா மாற, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பீன்ஸை சாப்பிட்டு திருப்பி அவன் சின்ன பையனா மாதிரி அடிப்பான். அப்புறம் மறுபடியும் அவன் அடிச்சோன்னே ரத்தம் வந்தோடனே சாண்டாவா மாறுவான், திருப்பி பீனை சாப்பிடுவான்னு சொல்லி இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா அந்த பூமி சின்ன புள்ள தான், அவ சும்மா வெறுங்காயில் அடிக்கிறதுல நம்ம ஹீரோக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய பெயினை கொடுக்க போறது இல்லை. இருப்பினும் அவனோட பாடிங்கிறது பயங்கரமா வீக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கான ரீசன் பூமி அடிக்கிறதுங்கிறது கிடையாது. ஹீரோ ஒரு 14 வயசு பையன்ல இருந்து ஒரு 60 வயசு ஆளா வந்து டக்கு டக்குன்னு அவன் பாடியை மாத்திட்டே இருக்கிறான்ல, அதுதான் அவன் பாடியை டயர்ட் ஆக்குது. இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே தேர மாட்டானாங்கிற மாதிரி
ஓரமா உட்காந்து அமாயாவும் ஷியோரையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல அந்த ஓனோங்கிற புள்ள இருக்கிறாள், சோ அவ அப்படியே ஓரமா ஒரு இடத்துல போயிட்டு எந்திரிக்கவே முடியாம ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பா. அவளோட உடம்புல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். என்னன்னா இதே மாதிரி நேற்று நைட்டும் ஃபீல் ஆகுது அப்படின்னா அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அப்போ அவளை பார்க்கறதுக்காக அந்த ஹெட் மாஸ்டர் வந்திருப்பான். அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், ஆக்சுவலி அவளோட பாடி இப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கு காரணம் அவ வந்து பெரிய பொண்ணு ஆகிறா, உனக்கு வயசாகுது, உன்னோட சின்ன உருவத்துல இருந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு அடல்ட்டா மாறிட்டு இருக்கிற, உன்னோட போன்ஸ் உன்னோட மசில்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுது. ஆனா என்ன யூஸ்வலா உனக்கு ஒரு வருஷத்துல நடக்க வேண்டிய இந்த க்ரோத் எல்லாம் ஓவர் நைட்ல நடந்துட்டு இருக்கிறங்காட்டி தான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸை நீ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லக்குள்ள அவளுக்கு சடனா ஒரு பயங்கிறது வந்துடும். ஒருவேளை நான் சீக்கிரம் சாக போறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஒன்று வந்துருக்குமா. அப்படியே பிரசன்ட்ல அந்த ஓனாக்கு அப்படியே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு அதே இடத்துல கீழே விழுந்துருவா. இங்க ஹீரோவும் அந்த பூமியும் சண்டையை நிறுத்துற மாதிரியே தெரியல. அந்த பூமியெல்லாம் தொடர்ந்து நம்ம ஹீரோ மேல ஓட்டையா போட்டுட்டே இருப்பா. அவங்க சண்டையில நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ல தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். எனக்கு பெரியவங்கன்னா பிடிக்காது, எனக்கு வயசாகிறதுனா பிடிக்காதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவ சொல்லியிருந்திருப்பா. விச் மீன்ஸ் அந்த பூமியோட அம்மா அவங்க வயசாகிறது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறங்காட்டி தான் அவங்க கை காலெல்லாம் வெட்டலாம், அப்புறம் நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா தான் முன்னாடியே வயசாகிறத பிடிக்காம தான் இந்த பூமியும் அவங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது அந்த பூமியும் நீ ஒரு சாண்டா கிளாஸ் தானே, சின்ன பசங்களோட ஆசையை நீ நிறைவேற்றி வைப்பதானே, அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையா எனக்கு உன்னை சாகடிக்கணும், இந்த ஒரு ஆசையை நீ நிறைவேற்றி வைன்னு சொன்னா ஹீரோ அதை பண்ண மாட்டான். நான் எப்படி அதை பண்ணுவேன், என்னைய நீ கொலை பண்ண சொல்ற, நீ சின்ன குழந்தை கேட்கிற மாதிரியா கேட்கிற, ஆனா கண்டிப்பா என்ன சாகடிக்கிறதுங்கிறது உன்னோட விருப்பம் கிடையாது, உனக்கு வேற ஏதோ ஒரு உண்மையான ஆசை ஒன்று இருக்கும், அதை கேளு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே தோடா இந்த மாங்காய் மனையை என்ன திடீர்னு புத்திசாலித்தனமா பேசுறேன் அப்படின்னு ஷியோரிக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். பிளஸ் அப்பதான் ஷியோரிக்கு ஹீரோ இந்த மாதிரி பெரிய பையன் மாதிரி பேசுறானே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இவ்வளவு நாளா ஹீரோ வந்து உருவத்துல தான் ஒரு சாண்டா கிளாஸ் பெரிய ஆள் மாதிரி இருக்கிறானே தவிர அந்த ஒரு பெரிய ஆளுங்கிற ஃபீலை கொடுப்பானே தவிர இப்பதான் அவன் வாயில இருந்து ஆக்சுவலி வந்த ஒரு வார்த்தைகள்ங்கிறது உண்மையாலே ஒரு மெச்சூர்டான ஒரு நபர் பேசுற மாதிரி இருந்திருக்கும். இப்படி மெச்சூர்டான ஒரு நபர் பேசுற மாதிரி இருக்குதுன்னு அவ ஃபீல் பண்ணும்போது அவளுக்கு தெரிஞ்ச இன்னொரு மெச்சூர்டான ஒரு நபரை ஞாபகப்படுத்துது. எஸ், ஓனோவை அவளுக்கு ஞாபகப்படுத்துது. ஐயோ அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி ஓனோவை தேடி போக இங்க பூமியும் ஹீரோ கூட எவ்வளவோ சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவ வச்சிருந்த ஆயிரக்கணக்கான புல்லட்ஸ்ங்கிறது காலி ஆயிருச்சு. ஆகையால் சரி இதோட சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவ இருப்பாள. ஆனா ஹீரோ முடிச்சுக்கிறதா இல்ல, நீ உன்னோட புல்லட்ஸ் எல்லாம் தீர்ற வரைக்கும் சண்டை போட்டில்ல, நான் என்னோட பினிஷிங் மூவ் போடுற வரைக்கும் சண்டை போடுவேன்னு சொல்லுவான். சரி அந்த பினிஷிங் மூவ் என்னடானா கட்டிப்பிடி வைத்தேன், கட்டவுள் தொட்ட கழுத மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்கிற இந்த குட்டி குழந்தைய ஒரு ஹக்கியை போட்டு சமாதானப்படுத்தினா தான் உண்டுங்கிற மாதிரி அவளை சேஸ் பண்ண ஆரம்பிச்சா. அந்த ஒரு நபரை தவிர வேற யாரையும் நான் கட்டிப்பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்லைங்கிற மாதிரி அந்த பூமி வேகமா அங்கிருந்து ஓடுவா. அப்படி ஓடி வந்தவா கரெக்டா ஒரு இடத்துல தடிக்கிட்டு விழுகுவாளா. ஸோ அங்கதான் இந்த மாதிரி அந்த இலைகள்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருந்துருப்பாங்களா, கரெக்டா அந்த குப்பைகிட்ட தான் வந்து விழுந்துருப்பாளா. அப்புறம் அந்த ஒரு நபரை தவிர வேற யாரையுமே நான் கட்டிப்பிடிக்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாள்ல. ஸோ அந்த நபர் யாருன்னா அது அவங்க அம்மாவா இருக்கும். அவங்க அம்மாவுமே தன்னோட உடல்நிலை சரியில்லை, கூடிய சீக்கிரம் சாக போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் அவளுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. இனிமேல் நான் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா உனக்குன்னு ஒரு பார்ட்னர் ஒருத்தங்க வருவாங்க, அவங்க உனக்கு எது நல்லது எது தப்பு அப்படின்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாளா. அதெல்லாம் யோசிச்சுட்டு அவ அதே இடத்துல மயங்கி விழுந்திருக்கும் போது அப்ப அங்க டெக்கரேஷனுக்காக இந்த நிறைய லேண்டன் லைட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அது ஒண்ணு கீழே விழுந்து அங்க இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் தீப்பத்தி அந்த ஒரு இடமே கம்ப்ளீட்டா அப்படியே தீப்பத்த ஆரம்பிச்சிடும். அந்த குலகார புள்ள பூமி அங்கதான் இருக்கிற அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டு அப்படிங்கறது அங்க இருக்கிற ஆளுங்களும் பாக்குறாங்க. ஆனா நெருப்புங்கிறது பயங்கர வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. உள்ள போனா எவனா இருந்தாலும் காலி தான். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுத்து அந்த ஒரு பூமிங்கிற பிள்ளைய காப்பாற்றி கூட்டிட்டு வரான். ஆனால் அப்போ அங்கே வந்து அந்த ஹெட் மாஸ்டருமே ரொம்ப நன்றி, எங்களோட பிள்ளைய காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் ஹீரோ கிட்ட சொன்னான். ஏண்டாடே ஆரம்பிச்சதே நீ தாண்டான்னு சொல்லி ஹீரோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் என்னதான் ஹீரோ அவ்வளவு அக்ரெசிவாக சண்டை போட்டிருந்தாலுமே அந்த ஹெட் மாஸ்டர் இப்போ கொஞ்சம் லைக் முன்னாடி இருந்ததோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அங்கே சண்டையை வேடிக்கை பார்க்குறதுக்காக பசங்களாக வந்து இருப்பாங்கல்ல, அதில் சில பசங்கள்லாம் ஏற்கனவே நம்ம ஹீரோவை பார்த்துருப்பாங்க. அதனால அவனை வந்து ஒரு காடு மாதிரி தான் பாக்குறாங்க. எங்க பாடுற அந்த கடவுள் அன்னைக்கு வந்தான்ல ஒரு கிரீக் காடு மாதிரி ஒருத்தன் வந்தான்ல அவன்டா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அதே மத்த பசங்க எல்லாரும் போடு நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன தக்காளி இப்படி சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரை சீரப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப சரண் அங்க இருக்கிற சில பசங்க மேல நெருப்பு படுற மாதிரி இருக்கும். ஹீரோ தான் போய் அதை தடுத்துட்டு அந்த பசங்க கிட்ட நான் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, ஆக்சுவலி நான் ஒரு சாண்டா கிளாஸ், உங்களுக்கு நம்பருக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ அதை சொல்றதுக்கான காரணம் இப்போதைக்கு அவன் இருக்கிற அந்த ஒரு பவர் லெவல்ல கண்டிப்பா இவன் ஹெட் மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது. ஆகையால் பசங்க அவனை நம்பினா தான் அவனுக்கு இன்னுமே பவர் கிடைக்கும். அதோட ரொம்ப முக்கியமா ஒரு 90 வயசான இந்த ஒரு ஹெட் மாஸ்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மேபி தன்னை வந்து மத்தவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்க நினைக்கிறானோ என்னமோ. ஏன்னா ரொம்ப யூத்
யூத்ஃபுல்லான ரொம்ப யங்ஸ்டரான ஒரு ஃபேஸ் வந்து அவனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறான்ல. அப்ப அதே மாதிரி அவனோட பிசிக்கும் இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் போல. அதனால தான் தன்னை ஒரு வயசான ஒரு ஆளா காட்டிக்க கூடாதுங்கிறங்காட்டி ஸ்ட்ராங்கா காட்டிக்க நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்கும். ஆனா அப்போ ஹீரோ அந்த ஹெட் மாஸ்டரோட தலையிலேயே கொஞ்சம் அடிக்க வந்து இருப்பான். ஜஸ்ட் மிஸ் தான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க இப்படி சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்க கூட, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுற போகுதுன்னு சொல்லி நம்ம ஹெட் மாஸ்டர் ஒரு மாதிரி வயசான ஆள் மாதிரி ட்ரீட் பண்ண அவனுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே அவனோட உடம்புல இருக்கிற அந்த தேயிலெல்லாம் பிரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஏற்கனவே அந்த லாண்ட்ரி பண்ணுற இடத்துல சில பேர் தன்னோட முகத்தில் அந்த ஸ்கார்ஸ் இருக்கிறத பார்த்ததே அவனுக்கு பயங்கர கடுப்பு. அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல அவன் தன்னோட ஸ்கார்ஸை காட்டணும்னு விருப்பப்படலை. இருக்கிற கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் முகத்தையும் நார்மலாக வச்சுக்கிட்டவனும், ஓகே சின்ன குழந்தைங்களா, பெரியவங்க வந்து சில விஷயங்களெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது, அதனால நைட்டே ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் அவன் தனியாக கூட்டிகிட்டு வருவான். அப்படியே கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ஒரு பில்டிங்கோட டாப்பில் நிற்க வச்சுட்டு இப்போ இந்த சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கும் சண்டை ஓகே தான். ஆனா எங்கேயாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ ஓனோவை திருப்பி ஸ்கூல்ல சேர்த்திக்கணும்னு சொல்லுவானா. இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெட் மாஸ்டருக்கும். அதெல்லாம் நான் சேர்த்திக்கிறேன், நான் கண்டிப்பா நீ தோத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னை நான் கொல்ல போறேன்டான்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே பசங்க எல்லாரும் ஹீரோவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆள் என்ன ஏதோ சாண்டா கிளாஸுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான், அதெல்லாம் உண்மையே என்ன இல்லை உளறிட்டு இருக்கிறானா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அமையா மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் சாண்டா கிளாஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, ஹீரோ மேலேயும் நம்பிக்கை இருக்குதுன்னு நினைப்பான். அண்ட் அவனோட ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அங்கே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்க தான் செய்யுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹெட் மாஸ்டரை சமாளித்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள சண்டை தொடர்ந்து போக போக நம்ம ஹீரோக்கு அவனோட பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஹெட் மாஸ்டரோட அட்டாக்ஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். பட் இப்போ கொஞ்சம் எஃபோர்ட்லெஸ்ஸாக அவனுக்கு ஃபீல் ஆகுது. இது ஹீரோக்கே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். அந்த அமையா இருக்கிறான்ல, அவன் ஒரு சாண்டா கிளாஸோட ஒரு அட்டைப்படம் போட்ட ஒரு நோட் எடுத்து காமிச்சிட்டு இதுதான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. என்னது இது சாண்டா கிளாஸா, இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஜிங்கிள் பெல்னு வண்டியில வருவானா, இதை நம்புவாங்களா, காமெடியா இருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்திருப்பான் ஹீரோ. ஆனா இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை மற்ற பசங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறத விடவுமே நான் தான் சாண்டா கிளாஸை முதல்ல நம்பணுமோ, அப்போ என் மேலதான் நான் நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு இருந்தா மேல இருந்து அந்த ஹெட் மாஸ்டர் ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருவான். ஓனோவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஷியோரி ஸ்கூல் முழுக்க அலைஞ்சு எப்படியோ ஓனோவை கண்டுபிடிச்சிருவாளா. ஓரளவுக்கு ஓனோவை கோச்சிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் ஏதோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க போல, இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கு அப்புறமும். அதனால அவங்களும் அந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஈவன் நிறைய பசங்களுமே ஹாஸ்டல்லாம் போகாம ஸ்டில் அவங்களும் அங்கே என்ஜாய் பண்றதுக்காக இருக்கிறாங்க. அந்த ஹெட் மாஸ்டருமே அந்த டைரக்டரை மீட் பண்ணிட்டு இப்படி பசங்களை நைட் டைம்ல தூங்க விடாம இப்படி அன்னெசரியா நைட் நேரத்தில் முழிக்க வச்சிருந்திருக்கேன், உனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர் லேடிகிட்ட கேட்டா, உனக்கு அவ்வளோ தூக்கம் வந்துச்சுன்னா 92 வயசானதுக்கு அப்புறம் இது கூட பெட்ல படுத்துட்டு இருக்கிற, போய் ஏதாவது சவ போட்டிகளை படுத்துக்கூடா அப்படின்னு அந்த கிழவி நக்கல் பேசிட்டு இருக்கும். இன்னும் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற காரணத்தினால் நம்ம சபுரோ இருக்கட்டும், அப்புறம் நீக்கோ, அமாயா, ஹீரோ, அப்புறம் ஓனோ அப்படின்னு சொல்லி ஷியோரி அப்படின்னு இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்காந்து சும்மா சாப்பிட்டு இருப்பாங்களா. எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது நீக்கோ ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வாப்பா ஏதாவது கடகணியை சுத்தி பார்ப்போம்னு இழுத்துட்டு போயிடுறான். அதை கவனிச்ச ஷியோரியுமே ஓனோவை கூப்பிட்டுட்டு அவ தனியா ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு பெஞ்சில் கொஞ்சம் சும்மா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே பேசிக்கிட்டே இருந்த ஓனோ அப்படியே ஷியோரி மேல சாஞ்சு மயங்கி போன மாதிரி ஆயிடுறான். மூச்சு பேச்சையே காணும். இங்க ஹீரோவுமே அப்படியே மற்ற பசங்க கூட ஒன்று சேர்ந்துட்டு ஆமா ஷியோரியும் ஓனோ எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாக்கிங் போயிருக்காங்கன்னு சொல்லக்குள்ள இன்னுமா வராங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி அந்த ஓனோ புள்ள ஒரு தடவை ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி நான் இல்லாத நேரத்தில் நீ தான் ஷியோரியை பார்த்துக்கணும் அப்படின்னு. லைக் அவ அதை சொன்னதுக்கான ரீசன் மேபி இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் தன்னை ஸ்கூல்ல இருந்து துரத்திடுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறாளோ அப்படின்னு ஹீரோ அப்ப நினைச்சிருந்திருப்பான். உப்போ லைட்டா பதறதே அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ அப்படியே அந்த நைட்ல இருந்து ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. ஷியோரி எப்படி கதை ஆரம்பிக்கும் போது சோகமா இருந்தாலும் அதே மாதிரியான சோகத்தோட இருக்கிறா. ஏன்னா ஓனோ இறந்து போயிருந்திருப்பா. எஸ், ஓனோ இறந்து போயிட்டா. அவளோட பாடி ஒரு 14 வயசு பாடி வந்து அந்த வேகமா அடல்ட்ஹுட் ரீச் பண்ற அந்த விஷயத்த அவளோட பாடியால ஹேண்டில் பண்ண முடியல. அது எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா அது இந்த வேர்ல்டோட லாஜிக் படி ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவள் இறந்து போயிட்டா. இந்த ரேப்பிடான க்ரோத்தை அவளோட பாடி அவளோட பயாலஜிக்கல் பாடியால ஹேண்டில் பண்ண முடியலங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த கிளவி தான் சொல்லியிருந்திருக்கும், அந்த டேரக்டர் தான் சொல்லியிருந்திருக்கும். அதனாலேயே இந்த ஷியோரி ஒரு வாரமா இப்படியே தான் இருக்கிறா. கிளாஸ்ல இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே ஷியோரி எப்பவும் இப்படி தானே இருப்பா அப்படின்னு கண்டுக்கலாம். ஆனா ஹீரோ முதல்ல பண்ண மாதிரியே கத்தி எடுத்து கொண்டு போய் ஷியோரிட்ட கொடுத்துட்டு, எப்படி நீ முதல்ல எனக்குள்ள இருக்கிற சாண்டா கிளாஸை வெளியில வர வச்சு உனக்கு தேவையான உதவியை கேட்டியோ அதே மாதிரி உப்பையும் பண்ணுன்னு சொன்னா ஷியோரி அந்த கத்தியை வாங்கி அவளோட முடி எல்லாத்தையும் வெட்டிக்குவா. முடியை வெட்டுறது அப்படிங்கிறது பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் புதுசை நோக்கி போக போறேன் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிசம். ஆனா ஷியோரி இங்க பயங்கர மன வருத்தத்துல தான் அதை பண்ணிட்டு
பண்ணியிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு இனிமேல் சாண்டா கிளாஸ் தேவை கிடையாது, இனிமேல் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு மாதிரி வெறுப்போட இருப்பாளாம். அவ்வளவுதான், இனிமேல் சாண்டாவோட உதவி தேவையில்லை அப்படின்னு அவ சொன்ன காரணத்தால ஹீரோக்கு அந்த சாண்டா கிளாஸ்ங்கிற அந்த இது மேலே அந்த ஆல்டர் ஈகோ மேலேயே வெறுப்பு வந்துடும். ரூமுக்கு வந்துட்டு அவனோட சொக்காவை போட்டு கிளிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அவன் வீக்கான பாடியை வச்சு அதையும் பண்ண முடியாம இருக்க. நைட்டு ஃபுல்லாவுமே இந்த ஷியோரிக்கு என்னாச்சு, அவகிட்ட என்ன பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ யோசிச்சவனும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நேரமா போகும்போது அவனுக்கு முன்னாடியே ஷியோரி வந்திருப்பான். கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஓகே ஃபைன், இனி இந்த சாண்டா கிளாஸ் விஷயங்கள் எல்லாம் இழுக்க வேண்டாம் அப்படின்னு ஷியோரி கிட்ட இந்த மாதிரி ஓனோ இறந்து போயிட்டாதான் அதை நினைச்சு நீ வருத்தப்படுறதுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கண்டிப்பா ஓனோ உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு இருந்திருக்கா அப்படிங்கறத நினைச்சு ஹாப்பியா தான் இருந்திருப்பா, இவ்வளவு நாளா அவ சந்தோஷமா தான் இருந்திருப்பா அப்படின்னு ஆறுதல் படுத்தக்குள்ள ஓ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா தான் ஹீரோவை திரும்பி பார்த்துருப்பாளா. ஆனா அவ பார்த்த அடுத்த செகண்டே அவளோட கண்ணில இருந்து பொல பொலன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அவள் தான் ஹீரோவும் அப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சவனும் ஒருத்தரை சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒரு பெரிய உடல் அமைப்பு கொண்ட ஒரு ஆளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதுக்கான மனசு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறதோட அங்கே இந்த ஒரு சீசன் 1 முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், சீசன் 1 மட்டும்தான் இருக்குது. மேபி அடுத்தடுத்த சீசன் வந்துச்சுன்னா தொடர்ந்து பார்க்கலாம். பிளஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கூடவே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.